வெல்கம் டு வினா பாட்காஸ்ட். இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் தி கிரிட்டிசிசம்ஸ் ஆன் பெரியார். அதோட செகண்ட் பார்ட் இது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து ரைட் விங் மக்கள்கிட்ட இருந்து என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ் வருது, ஆர் அப்யூஸ் என்னென்ன வருது, அப்புறம் பொது தளத்தில் என்ன கிரிட்டிசிசம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த எபிசோடில் செகண்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சீரியஸான கிரிட்டிசிசம். ஏன்னா அதெல்லாம் கூட நம்ம வந்து அப்யூஸ்ன்னு சொல்லிடலாம். இது வந்து கிரிட்டிசிசம்ஸ், அதாவது லெஃப்ட் விங்லேருந்து வர்றது, இல்லை தலித் இன்டெலெக்சுவல்ஸ்லேருந்து வர்றது, அப்புறம் தமிழ் நேஷனலிஸ்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ்லேருந்து வர கிரிட்டிசிசம்ஸ் இந்த எபிசோட்ஸ் டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து வந்து ஜென்ரலாக நிறைய பேர் ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயம், பெரியார் வந்து திருக்குறளை திட்டினா நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். திருக்குறளை வந்து மலம்னு சொல்லிட்டாரு, அது அதே மீறி தமிழே ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு, அது எப்படி அவர் சொல்லலாம் அப்படின்னா அவர் தமிழுக்கே விரோதி, தமிழர்களுக்கே விரோதி. இதையும் எக்ஸ்ட்ரா சேர்த்து பார்த்தா அவர் வந்து தெலுங்கு கன்னட வெறியர் அப்படிம்பாங்க. அவர் வந்து இது சொல்லுவாங்கல்ல, அவர் கன்னடமா தெலுங்கானே பாதி பேர் ரெண்டு அதுலயே கன்ஃபியூஷன் இருக்கு அவங்களுக்கு. தெலுங்கு கோபாலகிருஷ்ணன் நாயுடு சப்போர்ட் பண்ணாரு, ஏன்னு கேட்டா அவர் வந்து தெலுங்கு ஜாதி. அந்த மாதிரி தமிழுக்கு பொதுவா விரோதியா அவரு, கன்னட பற்று இதெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சா பெரியாருக்கு? இது எப்படி நம்ம பாக்குறோம்? இந்த இதுல வந்து ஒண்ணு வந்து ஒரு தமிழ்ல வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னாரு. திருக்குறளை மலன்னு அவர் சொல்லல. அது வந்து மணியரசன் உட்பட எல்லாருமே வந்து அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. அது வந்து ரொம்ப தப்பு, சரிங்களா? ஏன்னா அவர் எங்கேயுமே அப்படி சொல்லல, சரிங்களா? இப்போ ஒரு உதாரணம் பயன்படுத்துறாரு. இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மத நூல்கள் மற்றது இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து நம்ம வேற ஏதாவது அந்த இடத்துல கொண்டு வரணும். நம்ம ஏதாவது வேதங்களை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா தமிழர்களுக்கு ஒரு வேதத்தை வேணும் இல்லையா? தமிழர்களுடைய வேதம் திருக்குறள் அப்படிலாம் இப்ப தமிழ் புலவர்கள் அப்புறந்தே அப்படி இது பண்ணிருக்காங்க. அப்பதான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வீட்டுல இருந்து நம்ம ஒரு வீட்டுக்கு நடுவுல இப்ப நம்ம கிட்ட ஒரு அசிங்கம் கிடக்கு, மலம் கிடக்கு, அதை வலிச்சு தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நீங்க இல்ல அது மேல வேற ஏதோ ஒண்ணு வைக்க சொல்றீங்களே, அது நியாயமான்னு கேட்டாரு. சரிங்களா? ஒரு ஆர்குமெண்ட் அதுதான். அதனால முதல் இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இது ரெண்டும் தான். ஒண்ணு வந்து இப்ப ஒண்ணு உண்மையா சொன்னாருன்னா சொன்னார், தமிழ் வந்து ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். அதை எப்ப சொன்னார் அப்படின்னு சொன்னா, அந்த முன்னாடி நம்ம இந்த தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறதுனுடைய ஒரு பகுதியாவே அந்த எந்த கான்டெக்ட்ன்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து 60, 62 அதுக்கு பிறகு வந்து அந்த மாதிரி பேசுறாரு. சரிங்களா? 61, 62 பேசுறாரு. அது குறிப்பா வந்து காமராஜருடைய அந்த ஃபர்ஸ்ட் டைம், 2வது 3வது டைம் வந்து அந்த இது திரும்ப ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே இப்ப 54 தொடங்கி 57 திரும்ப வந்து அந்த எலெக்ஷன் சமயம் தான் முன்னாடி நடக்குது. ஒரு பக்கம் திமுக தீவிரமான தமிழ் பற்று, தமிழ் பெருமை இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மாப்போசி இருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் பற்று, தமிழ் பெருமை இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற சமயத்துலதான் அவர் 2 ஆர்குமெண்ட் சொல்றாரு. ஒண்ணு வந்து நம்ம மொழி சாதி காப்பாத்துற மொழி, நம்ம இலக்கியம் சாதி காப்பாத்துற இலக்கியம், நம்முடைய மதம் சாதி காப்பாத்துற வந்து மதம், இதெல்லாம் ஒழிக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இது காட்டுமிராண்டித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து தமிழ் இதெல்லாம் சொல்லும் பொழுது இவ்வளவு பழமையான மொழி, இவ்வளவு இதான மொழின்னு சொன்னோம். ஆமா, தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழி, இவ்வளவு காட்டுமிராண்டியான, அதுக்கு வந்து அவர் அடைப்புக்குறிக்குள்ளார தமிழ்லயும் ஆங்கிலத்திலையும் சேர்த்து ஒரு வார்த்தை போறார். தமிழ்ல அப்படியே எழுதுற பிரிமிட்டிவ் லாங்குவேஜ், இது வந்து ஒரு பிரிமிட்டிவ் லாங்குவேஜ்னு சொல்லிக்கிறல. இது வந்து ரொம்ப 5000 வருஷம் பழமையானது, 10,000 வருஷம் பழமையானதுன்னு சொல்ற. இவ்வளவு பழமையான மொழியை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? இந்த காலத்து வாழ்க்கைக்கு பயன்படுதா அப்படிங்கிறதும் அவருடைய ஒரு கேள்வியா இருக்கு. இது ஒரு இது. ரெண்டாவது வந்து ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருந்த எல்லாரும் ரொம்ப மனதை புண்படுத்துது. எது தமிழ பிரிமிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சாதாரணமா பார்க்கும்போது மனதை, ஏன்னா ஜென்ரலாவே வந்து இப்போ வந்து ஒரு மதப்பற்றுன்றதுக்கு கூட வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. ஆனா மொழி பற்றுன்றதுக்கு வந்து ஜென்ரலா நெகட்டிவ் ஷேடு யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல. நம்ம வந்து அது எப்படி பாசிட்டிவா தானே பார்ப்போம். நம்ம வந்து தமிழ் நமக்கு தாய்மொழி, அது வந்து ஒரு பெருமையா பாக்குறதோ, அத வந்து பழிக்கும் போது ஒரு பிரச்சனை வருது. வந்து நம்ம திரும்பவும் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அதனோட பிராக்மெட்டிக் வந்து கொஸ்டின் பண்றாரு. அதனோட பிரயோஜனம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இவங்க வந்து இந்த மக்களுடைய, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சாதியால மனித தன்மையே இல்லாத ஒரு ஜனக்கூட்டத்தினுடைய விடுதலை அப்படிங்கிறதுதான் வந்து இந்த சாதி ஒழிப்பு இல்ல எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வியா அதுதான் இருந்தது.
இப்ப நேஷனல்ஸுக்கு அந்த கேள்வி இல்லை. நேஷனல்ஸுக்கு சில சில வேற வேற வந்து பெரிய இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா இருந்தது. பெரிய வந்து போல் தரக்கூடிய, பெருமை தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஜனங்களை பெருமை தரக்கூடிய ஒண்ணுக்குள்ளார கொண்டு போய் அடைக்கிறது வந்து அவங்களுக்கு தேவையா இருந்தது. அதன் மூலமா தான் அவங்க அதிகாரம் பெற முடியும்னு நினைச்சாங்க. ஆனா இப்படி வந்து ஒரு விடுதலையை வேண்டி பெறக்கூடிய, இல்ல எல்லாரும் சுதந்திரமா இருக்கணும், எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்கணும், எல்லாரும் எல்லாம் பெறணும், எல்லாரும் சமத்துவத்தை பெறணும் அப்படின்னு நினைச்சவங்களுடைய முதல் கேள்வி அந்த தருணத்துல இதனால இவனுக்கு என்ன பயன் அப்படின்னு கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பெரியார் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பாரு இந்த பார்ப்பனர்கள் எல்லாம் தமிழ் பற்று, தமிழ் பெருமை அது இதுன்னு பேசிக்கிட்டு, ஆனா வந்து அவன் மட்டும் இங்கிலீஷ் கல்வி கற்று எல்லாம் பெரிய பெரிய பதவிக்கு போறான், பெரிய அதிகாரியா இருக்கான், பெரிய ஜட்ஜ் ஆயிட்டான், நீ வந்து தமிழ் பற்றுன்னு பேசிட்டு ஏன்டா இப்படியே உட்காந்துருக்க? இவ்வளவுதான் ஒரு கேள்வி. சரிங்களா? ஒண்ணு இது ஒரு பிரயோஜனம் பத்தின இது நேரடியான கேள்வி. இன்னொரு கேள்வி, இவ்வளவு பழமையான மொழின்னு சொல்ற இந்த வாழ்க்கைக்கு தேவையானது ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அவன் வந்து ஏதோ விஞ்ஞானத்துல பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் நடக்குது, எதையோ உலகத்தை எதையோ மாத்திக்கிட்டு இருக்கான், எல்லாம் சந்திரனுக்கு போய்கிட்டு இருக்கான். அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது புஸ்தகங்கள் நூல்கள் இருக்கா? வாழ்க்கைக்கு பிரயோஜனமான நூல்கள் இந்த மாதிரியானதெல்லாம் உன்னுடைய மொழியில் இல்ல. எல்லாம் பார்த்தா புலவர்கள் பழைய புத்தகங்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை வச்சுக்கிட்டு அவனே பொருள் சொல்லிட்டு விளக்கம் சொல்லிட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், கதை சொல்லிட்டு உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இந்த கதைகள், இந்த பழங்கதைகள், பழம்புராணங்கள்லாம் பேசுறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? அவரு வந்து இந்த 60களுடைய தருணத்துல 30கள் 40கள் இருந்த மாதிரி இல்லாம தமிழ் இலக்கியங்கள் பற்றியும் 20கள்லயே அதை பற்றி ஒரு விவாதம், பெரிய புராணம் பற்றி நடந்தது, கம்பராமாயணத்தை பத்தி அப்ப கொஞ்சம் நடந்தது 40கள். ஆனா திரும்ப 60களில் இன்னும் கடுமையா விமர்சிக்கிறார். கந்த புராணம், இந்த தருணத்துல சிலப்பதிகாரம் உட்பட எல்லாத்தையும். இது என்ன முட்டாள்தனமா இருக்கு? கொண்டுட்டாங்க அப்படின்னா வந்து ஊரையே கொளுத்திட்டு போனா இதெல்லாம் வந்து நம்புற, இந்த கதையெல்லாம் சொல்றாங்களே இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நீங்க கதை சொல்லிட்டு இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய லிட்ரரியா தெரியுது, அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு இலக்கிய இதா தெரியற ஒண்ணு. அவர் வந்து ரொம்ப சாதாரணப்பட்ட ஜனங்களுடைய கண்கள்ல இருந்துதான் அவர் அந்த கேள்விகளை கேட்கிறாரு. இதனால எல்லாம் உனக்கு என்ன பயன், இந்த சமூகத்துக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அதனாலதான் வந்து ரொம்ப காலம் அவங்களுடைய நோக்கமும் வந்து இந்த மொழிகளை வந்து நவீன தன்மைக்கு ஏற்றபடி மாத்தணும், வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை இதுக்குள்ளார வேணும், கேள்வி கேட்கிற தன்மையை வந்து வளர்க்கணும். மொழிங்கிறத இன்னும் ஆழமா போய் பார்க்கிறாரு. நம்ம கிட்ட இந்த புலங்குற மொழி ஒண்ணு நம்முடைய சிந்தனையும் நம்முடைய சமூக உறவுகளையும் எப்படி கட்டமைக்கிறதா இருக்கு. நம்ம அன்றாடம் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கள், வார்த்தைகள் இருக்குல்ல, அது எப்படி சாதிய உறவுகளை தாங்கிய ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் அவருக்கு கடுமையான விமர்சனம் இருந்தது. அதனால அந்த இதுல இருந்துதான் இந்த மொழி இலக்கியம் இதை பற்றி எல்லாம் ஒரு கடுமையான விமர்சனங்களை செய்யறாரு. 60கள் தருணத்துலதான் அந்த இதை சொல்றாரு. திருக்குறள் பற்றியும் அவர் வந்து 2 பொசிஷன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஒண்ணு வந்து திருக்குறளை வந்து கிரிட்டிக் பண்ணக்கூடிய 30கள் தருணத்துல திருக்குறளை வந்து விமர்சனம் பண்றாரு. பெண்ணியன் அடிமையானால் அந்த தொடர்கட்டுரைகளை எழுதும் பொழுதுதான், குடியரசுல எழுதும் பொழுதுதான் இப்படி வந்து சொல்றாங்களே, கணவன் வந்து பெய்யன பெய்யும் மழை, கணவன் வந்து தொழுது எழுதும் பெண் அப்படின்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் வந்து அவ்வளவு நம்பும்படியா இருக்கா, இதெல்லாம் நாணயமானதா அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி இது வந்து முட்டாள்தனமா? வள்ளுவர் வந்து அவர் காலத்துல பெரிய அறிஞரா இருந்தாரு, அவர் காலத்துல பெரிய சிந்தனையாளரா இருந்தாரு. ஆனா அவர் காலத்துல இருந்த சில மூடத்தனங்களையும் அவர் கொண்டிருந்தார். இதே திரும்ப 60கள்ல இந்த பிரச்சனை, 30கள்ல இந்த பிரச்சனை, புலவர்கள் எல்லாம் சண்டை போட்டாங்க அவர்கிட்ட. தேப்பொம்மி எல்லாம் அவருக்கு எதிராக நூல் எழுதினார், பெரிய சண்டை அப்ப நடந்தது. திரும்ப 60கள்ல இந்த விவாதங்கள் திரும்ப நடக்கும் பொழுது திரும்பவும் வந்து அவரு அந்த பொசிஷன்ஸ் வந்து ஒரே நேரத்துல திருக்குறளை வந்து அவரு போற்றி சொல்றாரு, இன்னொரு நேரத்துல விமர்சனம் பண்ணவும் செய்யறாரு. அவர் வந்து அவர் திருக்குறளை பற்றி சொன்ன ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு பழைய நூல்களையும் அதுல இருக்கிற கருத்துக்கள் என்னுடைய கருத்துக்கு ஏத்துற மாதிரி இருக்கிறதுனாலதான் அதை நான் எடுத்து சொல்றேனே ஒழிய அந்த கருத்துக்கள் தான் என்னுடைய கருத்துன்னு சொல்லல. என் கருத்துக்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல இருந்து, என்னுடைய இதுல இருந்து நான் சிந்திச்சு உங்களுக்கு சொல்றேன். அது சரின்னு பட்டுதுன்னா ஏத்துக்குங்க, தப்பு பட்டுட்டுன்னா ஏத்துக்க வேண்டாம், இது பண்ணிட்டு போங்க. அதே மாதிரிதான் திருக்குறள்ல இருக்கிற கருத்தை ஒன்னும் சொல்லல, என் கருத்து தான் திருக்குறள்ல இருக்கிற கருத்து இருக்கு, அதனால அந்த கருத்தையும் பாருங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றேன். இந்த ஒரு இப்ப சமீப கால இதுல கூட ஒரு தேசிய நூல்னு திருக்குறளை வச்சுக்கலாம், இல்ல ஒரு ஐடியலிஸ்டா ஒரு ரொம்ப பெரிய ஒன்ன வந்து உருவாக்கிக்கிறோம்னு நினைக்கிறோம்ல, நமக்கான சிம்பிள் இதுதான் நமக்கான வந்து இறுதியான நிலைன்னு ஒண்ணு உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றோம்ல, அப்படியான இறுதியான எந்த நிலைகளும் மனித சமூகத்துக்கு இருக்கக்கூடாது.
மனித சமூகத்தினுடைய இறுதியான நிலை அல்லது இதான நிலை இப்ப நடப்பு நிலை என்ன இருக்குன்னா, சமத்துவம் தான் அதனுடைய உரசி பார்க்கக்கூடிய ஒரு இதா இருக்கணும். மனித தன்மை தான் அதனுடைய உரசி பார்க்கக்கூடிய ஒன்னா இருக்கணுமே ஒழிய, நீங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இல்ல இதை எடுத்துட்டு வந்து இதை எடுத்துட்டு வந்து அதுதான் உன்னுடைய அறிவு உரசி பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்னு உன்னை வச்சுக்க கூடாது அப்படிங்கறது ஒட்டிதான் அந்த கருத்துக்கள் சொல்றாரு. மொழி பற்றி அப்படியான கருத்துக்கள் தான் இருந்தது. அவர் மறையிற தருணத்துல வந்து இந்த கருத்துக்கள் கொஞ்சம் மாறுது. ஆங்கிலத்தின் படிச்சு நீங்க முன்னுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றீங்களே, அம்பேத்கர் அப்படிதான் சொன்னாரு, இவரும் அப்படிதான் சொன்னாரு. ஆனா அவரு அந்த 70கள் இப்ப 67 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் கலைஞர் இவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் வந்து தமிழ் கொண்டுன்னா அங்க உயிரை விட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லும் போது எதனா முட்டாள்தனமா இருக்கு அப்படின்லாமும் திட்டுறாரு. அமைச்சர் பதவிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அதை வந்துட்டு நீ தமிழுக்காகன்னு விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, இதெல்லாம் முட்டாள்தனமா தெரியலையா, அறிவட்ட அப்படின்னு கடுமையா விமர்சிக்கவும் செய்யறாரு. இது வந்து மூட தமிழ் பற்றா இருக்கு அப்படின்னு விமர்சிக்கவும் செய்யறாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன பண்றாருன்னா, அவங்க வந்து இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் எல்லாம் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. தமிழுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மொழிபெயர்ப்பு படை ஒண்ணு வேணும் அப்படின்னு பேசுறாரு. தமிழ் மொழியில எல்லா விஷயங்களும் நவீனமான எல்லா விஷயங்களும் கொண்டு வர வேண்டிய வேலைகளையும் நம்ம செய்யணும். ஏன்னா இந்த ஒரு ஆங்கிலம் படிச்சு மட்டும் இவங்க முழுக்க இந்த சமூகம் ஒட்டுமொத்தமா முன்னேறிடும் அப்படிங்கிற மூட நம்பிக்கையும் ஒன்னும் அவருக்கு ஒண்ணும் இல்லை. படிச்சு முன்னேறதுக்கு இப்ப இதுதான் வாய்ப்புனா நீ அதை செய், ஆனா ஒட்டுமொத்த சமூகமும் முன்னேறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அவர்கிட்ட இருக்கதான் செஞ்சது. இந்த இடத்துல ஒண்ணு, அவர் வந்து சிங்கப்பூருக்கு மலேசியாக்கு எல்லாம் போறாரு பெரியார். சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் போறாரு. அங்க இருக்கிற தமிழர்களை வந்து அவர் போய் பாக்குறாரு, எல்லாம் பண்றாரு. அங்க இருக்கிற தமிழர்களை பார்க்கும்போது, குறிப்பா சிங்கப்பூர்ல வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து இங்க பாக்குற பெரியார் வந்து ரொம்ப கடுமையா எடுத்தெறிஞ்சு பேசி அந்த மாதிரிலாம் அவர் படிக்கும்போதோ இல்ல அவர் சம் ஸ்பீச்சஸ் அவர் கேட்கும் போதோ அப்படிதானே இருக்கு. ஆனா அங்க ரொம்ப தன்மையா அவங்க கிட்ட பேசுறாரு. ஏன் ஒரே இங்கேயும் தமிழர்கள்ட்ட தான் பேசுறாரு, அங்கேயும் தமிழர்கள்ட்ட தான் பேசுறாரு. ஆனா அங்க அவர்கிட்ட பேசும்போது ரொம்ப தன்மையா ரொம்ப அன்பா பேசுறாரு. அப்போ அவர் வந்து ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்றாருன்னா, இப்போ சிங்கப்பூர் தமிழர்கள்கிட்ட சொல்றாரு, சிங்கப்பூர் நேஷனல் ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து உங்களை இணைச்சுக்கோங்க, சரிங்களா, உங்களை இணைச்சுக்கோங்க, அதோடைய தவிர்க்க முடியாத ஒரு சங்கிலி இணைப்பா நீங்க இருக்கணும். ஆனா அதே சமயத்துல அது உங்க டேர்ம்ஸ்ல இருக்கணும், உங்க டேர்ம்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சுயமரியாதை இயக்கத்துல வந்து சிங்கப்பூர்ல தமிழை வளர்ப்பதற்கான வேலைகளை செய்யறாரு, தமிழ் மொழியை வளர்ப்பதற்கான. ஏன்னா இப்போ அவங்க வந்து இங்க இருந்து குடிபெயர்ந்து அங்க போயிட்டாங்க, ஓகேங்களா. அவங்க கிட்ட அவங்க மொழியை காப்பாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுடைய டெய்லி லாங்குவேஜா அது வெளியே இருக்காது, அலுவல் லாங்குவேஜா இருக்காது, அப்போ அடுத்தடுத்த சந்ததி கிட்ட அந்த மொழியை காப்பாத்துறதே கஷ்டம், ஓகேங்களா. அவர் அங்க தமிழ் மொழியை காப்பாத்துறதுக்கு இயக்கம் வளர்க்கிறாரு. தமிழ் மொழியை வெறுக்கிற ஒருத்தர் வந்து செத்தா செத்தொழிஞ்சிட்டு போட்டுன்னு சொல்ல வேண்டியதானே. அவரையும் அங்க சிங்கப்பூர்லயும் மலேசியாலயும் அதை காப்பாத்துறாரு. ஏன் காப்பாத்துறாருன்னா, அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைனாரிட்டி. அவன் மைனாரிட்டின்றது எங்க இருந்து வருது அப்படின்னா, அவன் தமிழ் அடையாளத்துல இருந்து வருது. தமிழே இல்லாம தமிழ் அடையாளம் அவனுக்கு எப்படி இருக்கும், அவன் எப்படி ஒரு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட கண்டெஸ்ட் பண்ணுவான். புரியுதுங்களா. அப்போ அந்த இடத்துல அவர் தமிழை வளர்க்கறதுக்கான வேலையை பாக்குறாரு. ஏன் அங்க இருக்கிற சுயமரியாதை இயக்கக்காரங்களா அவர் வளர்க்க சொல்றாரு, அதை என்கரேஜ் பண்றாரு. அவங்க கிட்ட அவர் சொல்லிட்டு வரலாமே, நீ வந்து சிங்கப்பூர்ல என்ன மொழியோ அந்த மொழியை கத்துக்கோ, அது வந்து அதுதான் வளர்ச்சிக்கு உதவி சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல. அப்போ அவர் தமிழை வந்து நல்லா பாத்துக்கோங்க, ஒரு மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து தமிழ்நாட்டுல வந்து பொலிட்டிக்கல் மைனாரிட்டியா இருக்கு, ஓகேங்களா. சிங்கப்பூர்ல மைனாரிட்டியா இருக்க ஒரு கம்யூனிட்டி பொலிட்டிக்கல் மைனாரிட்டியா இருக்கு. அப்போ இதோட அரசியல் வேற, அதோட அரசியல் வேற. அதை பொறுத்து அவருடைய தமிழுக்கு ஆதரவாவோ எதிராவோ அவர் எடுக்கிற ஸ்டான்ஸ்ன்றது எல்லாமே மாறுது. அதெல்லாம் நுவான்ஸ்டா இருக்கு, அவ்வளவு நுவான்ஸ்டா. இப்போ நீங்க சொல்றாங்கல்ல, பெரியார் வந்து மட்டை அடியா அடிக்கிட்டாரு, அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு ஆராய்ஞ்சு பாக்குற நுணுக்கமா பாக்குற ஒரு பார்வையே இல்லை அப்படின்னு. அப்படி இல்லாத மனுஷனால அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, ஓகேங்களா. இதெல்லாம் சொல்றது யாரு அப்படின்னா, காட்டு மிராண்டி ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து வந்து பேசுறவங்க. அது வந்து இப்ப தமிழ் நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு முன்னாடி நேஷனலிஸ்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப காலமா இருக்கு. தமிழ் இதுல வந்து தமிழ் நேஷனலிசம் பேசுறவங்க ரொம்ப காலமா இருக்காங்க.
இப்ப மணியரசனும் அவர்களும் இன்னைக்கு வந்தவர் இல்ல, அவருமே ஒரு 40-50 வருஷமா இருக்கிறவர் தான். ஏற்கனவே 80கள்ல இருந்து நம்ம தமிழ் தேசியவாதத்தினுடைய அந்த இது வந்து தமிழ்ல வந்து ரொம்ப ஹை பிச்சா போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியவாதத்தை பேசினவங்க திமுக காரங்க தான். தமிழ் பெருமை, தமிழ் உணர்வு, தமிழ் தேசம், தேசியம் அப்படின்னு எல்லாம் பேசினவங்க அவங்க தான் வந்துட்டு. சரிங்களா, இன்னைக்கு வந்து அவங்க தமிழ் தேசியவாதிகளா இல்லாம போற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. ஆனா அவங்க தீவிரமான தமிழ் பெருமை இதெல்லாம் பேசினவங்க, தமிழ் தேசம் பற்றி பேசினவங்க, தமிழ் உணர்வு பற்றி பேசினவங்க. ரொம்ப காலம் வந்து பெரியாரை அதுக்குள்ளார வச்சு பார்த்தாங்க. அதனால அவர் பெரியவர், அப்படிதான் விமர்சனம் பண்ணுவார், நம்ம அதை கடந்து போய் பார்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னு பேசினாங்க. இன்னொரு தீவிரமா இப்ப தேவநாய பாவனர் ஆகட்டும், பெருஞ்சித்திரனாகர் ஆகட்டும், இப்படி ஒருத்தரும் இருந்த போது அவங்களும் பெரியார வெளியில வச்சு பார்க்கணும்னு நினைக்கல. மணியரசனும் தொடக்க காலத்துல பெரியார வந்து நமக்கு எதிரானவர், அயலார் அப்படின்னு எல்லாம் பார்க்கல, உள்ள வச்சுதான் பார்த்தாங்க. அவர் பார்ப்பன எதிர்ப்புக்கு பிரயோஜனமானவர், அவர்கிட்ட சில விமர்சனங்கள் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப மோசமா பார்த்தாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் அது விமர்சனமா அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாங்க. ஆனா வந்து இந்த குறிப்பிட்ட காலத்துல இது வந்து ஒரு எலக்ட்ரோரல் ப்ராஜெக்டும் கூட. ஏன் நாம் தமிழர் வந்து இது பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க ஒரே நேரத்துல வந்து லிங்குஸ்டிக் மைனாரிட்டிய வந்து ஒரு எதிரியா இல்ல வெளியில வச்சு ஒரு அயலாரா, மற்றவர்களா, எதிராளிகளா காட்டி தமிழர்கள் எல்லாம் ஒன்றுபடணும், தமிழர்கள் எங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது ஒரு அரசியல் திட்டம், அரசியல் செயல்பாடு. அதனுடைய ஒரு பகுதியா என்ன பண்றாங்கன்னா தான் இப்படி வந்து இப்ப திடீர்னு வந்து பெரியார் எவ்வளவு மோசமானவர் தெரியுமா, எவ்வளவு இதானவர் தெரியுமா, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இதை வந்து முன்னாடி பேசினார். குணான்னு ஒருத்தர், பெங்களூர் குணான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் 90கள்ல அவர் தொடர்ச்சியா அதை பத்தி சின்னதா எழுதிட்டு இருந்தாரு, அப்ப பேசிட்டு இருந்தாரு. இப்ப வந்து இவங்க பெருசா எடுத்து பேசுறாங்க. அவரு வந்து இவர் சொன்ன மாதிரி, நம்ம நதீம் சொன்ன மாதிரி, அவர் வந்து தெலுங்கு சாதிக்காரரு இல்ல கன்னடத்துக்காரரு வேணும்னு திட்டமிட்டு செய்யறாங்க. இந்த சதி கோட்பாடு இருக்குல்ல, இப்ப பாரிசாலன் மற்றவங்க எல்லாம் பேசக்கூடிய சதி கோட்பாடுல இருக்குல்ல, அது முன்னாடி பெங்களூர் குணா தான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதை வந்து அவரு ரொம்ப வல்கரா பேசினாரு, இவங்க இன்னும் ரொம்ப வல்கரா இது பண்ணி அதை வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. மத்தபடிக்கு அதுல எல்லாம் ஒன்னும் அர்த்தமே இல்லை. அவரு ரொம்ப எல்லா இடத்துலயும் வெளிப்படையா தான் சொல்றாரு. இந்த ரொம்ப வெளிப்படையா பொது இடங்கள்ல பேசக்கூடியவர் தான். நான் வந்து ஒரு கன்னட பலிஜா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன், எனக்கு வந்து கன்னடம் கூட இப்ப தெரியாது, தெலுங்கு தான் கொஞ்சம் தெரியும், தெலுங்கு தெரியும், மலையாளம் போனும் நல்லா புரிஞ்சுக்கும், பேசுவேன், தெலுங்கு கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு வியாபாரி, வியாபார குடும்பத்துல இருந்து வந்தவர், வியாபார தொடர்புகள் பற்றி மற்றதெல்லாம் பத்தி சொல்லும்போது சொல்றாரு. அது எனக்கு தெரியல, அந்த அந்த இது வந்து அது வந்து ஒரு சதி கோட்பாடு தான். அவர் வந்து இந்த மாதிரி இந்த சாதிக்காரரு, அதனால தமிழுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றது. அப்போ வந்து அப்படி கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு வந்து அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களை கொண்டு வந்து மேடைகள்ல ஸ்டேஜ் பண்றாங்கல்ல, மேடை ஏற்றி சொல்றாங்கல்ல, நான் வந்து சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவன், நான் அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவன், நான் இந்த மொழியை பேசுற இந்த சமூகத்தை சேர்ந்தவன், ஆனா நான் அண்ணனுடைய அதிகாரத்துக்காக, தமிழர்களுடைய அதிகாரத்துக்காக நாங்க நிக்கிறோம், நான் அஜித் ஃபேன் ஆனா விஜய் பண்றேன், அந்த மாதிரி பேச வைக்கிறாங்கல்ல. அது வந்து சீரியஸான ஒரு பாசிஸ்ட் ஸ்டேஜ் பண்றது, மேடை ஏற்றி ஒரு ஸ்டேஜை வந்து இது பண்றது. அது ரொம்ப நம்ம இன்னைக்கு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். காலங்காலமா ரொம்ப காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சமூகத்தை, ஏதும் மற்ற ஒரு மக்கள் கூட்டத்தை, அவங்களை எதிராளிகள், அவங்களாலதான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது வந்து அயோக்கியத்தனமானது, மோசடியானது. அவங்க எதிராளிகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவங்கள மாதிரியே ஒருத்தரை கூட்டிட்டு வந்து ஒருத்தரை சொல்ல வைக்கிறது இருக்குல்ல, அது இன்னமும் ரொம்ப மோசமானது. அது பாசிஸ்டுகள் வழக்கமா பயன்படுத்துற வந்து ஒரு நுட்பம். அதை அவங்க செம்மையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதை நம்ம ஒரு சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா அதெல்லாம் சீரியஸா கண்டெக்ட் பண்ணணும், அதை இது பண்ணணும். இப்போ அதை அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணலாம். இப்போ வந்து அவர் வந்து தெலுங்கு சாதி வெறியர், கன்னட சாதி வெறியர், தமிழ் சாதிகளை வெறுத்தவர் அப்படின்றது அப்படின்னு வச்சு, அதாவது அது இப்ப பாரிசாலன் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆர்குமெண்ட்ஸ் மன்னன் இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, பாருங்க அவங்க ஊர்ல மட்டும் சாதி பேர் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, தமிழர்களுக்கு மட்டும் சாதி பேர் எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டாரு. இவங்க வந்து இந்த ஊர்ல வந்து சாதி பேர் போட்டிருந்தாங்கன்னா வந்து இது ஆயிருக்கும், இவங்களுக்கு வந்து இவங்க இந்த சாதி அந்த சாதி பேர் போட்டிருக்கனால, சாதி பட்டம் பெற்றிருக்கணும், இவங்க தமிழர்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும், அதை அழிக்கிறதுக்காக வேண்டிதான் இப்படி பண்ணாரு அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஏங்க இந்த ஊர்ல வந்து இப்ப எம்பிசி பட்டியல யார் இருக்காங்க, அப்பனா அந்த ஊர்ல இருக்கணும்ல, அந்த ஊர்ல இல்லையேங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க.
இது வந்து 2 பிரச்சனை இருக்கு. இது மெட்ராஸ் பிரசிடென்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி எல்லாம் யாரு பட்டியல் எடுத்து போய் தேடி பார்த்து அந்த ஊர் பிசி பட்டியல் எடுத்து யாராரு இருக்காங்கன்னு பார்க்கவா போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு தான் சொல்றாங்க. உண்மையாலுமே வெகுஜனங்களுக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்கறதுலயே ஒருவேளை நியாயம் இருக்குமோ அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க இப்பயும் போய் எடுத்து முதல்ல இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி. இது வந்து அப்ப இந்த பட்டியல்களை தயார் பண்ணும்போது எல்லாரையும் சேர்த்துதான் இது பண்ணாங்க. 56 வரைக்கும் எல்லாரும் ஒட்டுக்காதான் இருந்தாங்க. அந்த பட்டியல்கள் அப்படிதான் இருந்தது. ரெண்டாவது இங்க இந்த நிலப்பகுதி இன்னும் சாதாரணமா எடுத்துங்க, ஒரு மாவட்டத்துல இருக்கிற ஒரு சாதி பிசில இருப்பாங்க, இன்னொரு மாவட்டத்துல அதே பெயர் கொண்ட சாதி எம்பிசியா இருப்பாங்க. அந்த வேறுபாடுகள்லாம் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் இத பத்தி எல்லாம் ஏதாவது கவலை இருக்கா, இத பத்தி ஏதாவது தெரியுமானே தெரியல. ஏதோ போற போக்குல அடிச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வந்து இப்ப கன்னட பகுதிகள்ல, மலையாள பகுதிகள்ல தமிழ் சாதிகள் சிறுபான்மையினரா இருக்காங்க. அவங்களும் அந்த பகுதியில பிசி அல்லது எம்பிசி அல்லது எஸ்சி அவங்க முறை என்னவோ அந்த முறைகள்ல இருக்கதான் செய்யறாங்க. குறிப்பா கர்நாடக பகுதிகளில் தமிழ் வந்து ஒரு மெஜாரிட்டியான மைனாரிட்டி தான் இன்னமும் கூட. வந்து இப்ப மைசூர் பகுதிகளில் எல்லா பகுதிகளிலும் இருக்கதான் செய்யறாங்க. அதே பகுதிகளில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இருக்கிறவங்க இருக்கதானே செய்யறாங்க. எதை பத்தியுமே நமக்கு வந்து அவ்வளவு சீரியஸான அக்கறை இருக்கிற மாதிரி இந்த கதைகள் வந்து இந்த பதிலே சொல்லாம ஒரு கேள்வியை மட்டும் எழுப்புறது இருக்குல்ல, அது வந்து சதி கோட்பாட்டை சீக்கிரமா நம்புறதுக்கான நம்முடைய அறியாமை அப்படிங்கிறது அவன் சொல்லக்கூடிய ஒரு சதி கதையை நம்ம ஈஸியா நம்புறதுக்கான ஒரு இதா அவன் பாக்குறான். எனக்கு வந்து ஒரு பயங்கரமான வருத்தம், கடைசியில பண்டர் மண்டலம் எடுத்து பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாரிசாலன் சொல்றப்ப மண்டர் மண்டலம் எல்லாம் ஒண்ணுதானே சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு கருத்தை சொல்றவங்க ஆனா லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய ஆபத்து. லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க அவங்களுடைய இதை, அது எவ்வளவு பெரிய ஆபத்து. பெரியாருன்னு அடிச்சீங்கன்னா நீங்க யூடியூப்ல பெரியாருன்னு அடிச்சீங்க அப்படின்னு 2 வீடியோ தான் நல்ல இருந்து சொல்லி வருது. 10 வீடியோ கெவின் பால் ஷோன் ஒருத்தருக்கான், அவனும் இந்த மாதிரி பாரிசாலனு ஃபுல்லா இவனுக்கு தான் இருக்கானுங்க. இவனுக்கு தான் இருக்காங்க. அதாவது நம்ம வந்து சங்கிகளுக்கு இடம் கொடுக்கல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு அகைன் ஒரு மிகை மதிப்பீடு இருக்கு. அதான் நாங்க இருக்கோம். சங்கி அட்ஜேசன்ட்டுக்கு நிறைய இடம் இருக்கீங்க. ஆமா, புரியல என்ன சொன்னீங்க? அதான் நாங்க இருக்கமேன்னு வர்றாரு. சங்கி அட்ஜேசன்ட்டுக்கு நிறைய இடம் இருக்கீங்க. அவன் தான் டாமினேட் பண்றான் ஸ்பேஸ. அதாவது சோசியல் மீடியா டிஸ்கோர்ஸ் அவன் தான் டாமினேட் பண்றான். நீங்க பண்ணி வைங்க, நாங்க அப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படிங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி அதுதான். அதாவது வந்து என்னன்னா, இந்த பக்கம் வந்து இது இந்து முன்னணி உங்களுக்கு விஹெச்பி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து ஹிந்து பாசிசம் அப்படின்னு இந்து பாசிசமா வளர்க்குறாங்க. சரிங்களா? அந்த பக்கம் வந்து நம்ம சீமான் வந்து தமிழ் பாசிசமா வளர்க்குறாரு. மணியரசன் வந்து 2 பேரும் வந்து தமிழ் இந்துடா அப்படின்னு 2 பேரும் சேர்த்தாரு. ஆல்ரெடி அந்த வேலையை பாத்துட்டாங்க. ஓகேங்களா? அது இன்னும் கிரிட்டிக்கல் மாஸ் ரீச் பண்ணல. கிரிட்டிக்கல் மாஸ் ரீச் பண்ற அன்னைக்கு நம்ம வந்து என்னடா வளர்த்துட்டாங்க அப்படின்னு கிரிட்டிக்கல் மாஸ் இன்னும் ரீச் பண்ணல. அவ்வளவுதான். அந்த பேமெண்ட் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து பெரியார் வந்து தெலுங்கு சாதி வெறியர், கன்னட சாதி வெறியர், தமிழ் சாதி எதிர்ப்பாளர், தமிழர்கள் மீது வன்மம் கொண்டவர் அப்படின்னு ஒரு கொச்சையான சதி கோட்பாடான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டாலும் சீரியஸான ஒரு அலிகேஷன் ஒண்ணு இருக்கு, சீரியஸான ஒரு குற்றச்சாட்டுன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அவரு வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதி தலைவர், ஒரு பேக்வர்ட் கிளாஸ் லீடர் அப்படின்றது ஒண்ணு. அது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு அலிகேஷன் கூட வச்சுக்கலாம். அதுல இருந்து இன்னொரு சீரியஸான அலிகேஷன் வந்து என்ன அப்படின்னா, அது எக்ஸ்டெண்ட் பண்ணது அப்படின்னா, தலித் சாதிகளுக்கு எதிரானவர், அந்த பொசிஷன்ல இருந்து அவர் பேக்வர்ட் கிளாஸ் லீடர் அப்படின்றது. இது வந்து நம்ம வந்து சதி கோட்பாடுன்ற மாதிரிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதை வைக்கிறதே வந்து இது ரொம்ப சீரியஸா இடதுசாரி சர்க்கிள்ல வந்து இருக்கிறவங்க தான் சில பேர் இதை வைக்கிறாங்க. அப்போ அப்படின்ற போது அதை நம்ம வந்து முகம் கொடுத்து நம்ம அதை பேசிதான் ஆகணும். அப்போ பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் இதுலயே முரண்பாடு இருந்துச்சு. அதாவது கான்ஸ்டியூஷன்ல இது பண்றப்ப வந்து தலித்ஸ் மட்டும் அம்பேத்கர் பண்ணிக்கிட்டாரு, இடைநிலை சாதியெல்லாம் கண்டுக்காம விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன் வச்சாரு பெரியார் அப்படிங்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி. சோ இதை வந்து நம்ம எப்படி பாக்குறோம்? இல்ல, இது வந்து இந்த 47 இந்தியன் நேஷனல் ப்ராஜெக்ட் தொடங்கும் பொழுது, இந்திய தேச அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு உருவாகிறதுக்கான அந்த திட்டங்கள் தொடங்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி வந்து 44 இருந்தே இப்ப பெரியார், ஜின்னா, அம்பேத்கர் 3 பேரும் சந்திச்சு பேசுறாங்க. தங்களுடைய திட்டங்களை எப்படி ஒருங்கிணைச்சு இது பண்ணிக்கிறது அப்படின்லாம் பேசுறாங்க. இவங்கதான் வந்து இந்த சப்கான்டினென்ட்ல அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய மேஜரான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ்.
என்ன மாற்று அப்படிங்கிறத பற்றி. இந்தியன் நேஷன் ஒன்று உருவாகுது, அதுல வந்து பிராமணிக் ராஜ் ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஆனா அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தின கன்சர்ன் கொண்டவங்களா, அக்கறை கொண்ட ஒரு மனிதர்களா, அரசியல் தலைவர்களா, சிந்தனையாளர்களா இருந்தவங்க. ஆனா அவங்களால ஒன்னா சேர்ந்து செயல்பட முடியல. ஏன்னா அவரு இப்ப அவரு வந்து ஜின்னா தனிநாடு கேட்கிறவரா அதுக்கப்புறம் மாறுறாரு. இப்ப இந்திய நேஷனுக்குள்ளார இல்லாத வெளியில போறவங்களா, அவரு முஸ்லிம் மூவ்மெண்ட்ல இருந்தவங்க அப்படி போறாங்க. இவரு வந்து அம்பேத்கர் வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு போறாரு, டிராஃப்டிங் கமிட்டியோடைய வந்து சேர்மன் ஆகிறாரு. இவர் வந்து உண்மையாலுமே தனித்து விடப்பட்டவரா இருக்காரு. இது நம்ம இந்த முன்னாடி திருமணம் பற்றி பேசணும்ல, இந்த இதுல வந்து இந்த பேச்செல்லாம் தொடங்கும் பொழுது திருமணம் பற்றி அப்பயே நீங்க அந்த இடத்த பாருங்களேன். அந்த 47, 50, 51, 52 வரைக்கும் வெறும் வந்து அவர் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் மட்டும் ஒரு குரூஷியலா இல்ல, அவர் தனித்து விடப்பட்டவரா இதா இல்ல, அவரோட மூவ்மெண்ட்டுக்குள்ளாரையும் அவர் அந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனிதரா இருக்காரு. அப்பதான் வந்து அவருக்கான விமர்சனங்கள் ஒரே நேரத்துல கடுமையா விமர்சிக்கிறவராகவும் மாறுறாரு. அம்பேத்கர் பற்றின விமர்சனங்கள் அவர் தொடர்ச்சியா வந்து அம்பேத்கர் தலைவர்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தலைவர் அவர் தான் தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர், சாதி ஒழிப்பு அப்படிங்கிற லட்சியத்தை கொண்ட எல்லாருக்குமான தலைவர், எனக்கும் அவர் தான் தலைவர் அப்படிங்கிறத 25 இருந்தும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமும் சொல்றாரு. அவர் மறைகிற வரைக்கும் அப்படி சொல்லக்கூடிய தலைவராக தான் இருக்காரு. ஆனாலும் வந்து இந்த இடையில வந்து அவருக்கு சீரியஸான அவருக்கு அம்பேத்கர் மேலான விமர்சனங்கள் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு போய் அவர் அவர் 2 வகையான பார்ப்பனர்கள் அவரை ஏமாத்துறாங்க. ஒரு பாயையும் ஒரு தாழ்த்தப்பட்டவரையும் சேர்த்துக்கிட்டு பாருங்க நமக்கு எதிராக இவ்வளவு பெரிய சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இது ஒன்று அவரோட கிரிட்டிக், சீரியஸான கிரிட்டிக் தான். இன்னொன்னு வந்து அம்பேத்கர் இதை எடுத்துக்கிட்டு நம்ம பத்தி கவலைப்படாம போயிட்டாரு அப்படிங்கிற வருத்தமும் வந்து அவருக்கு இருந்தது. இப்ப ஐக்னோகிளாஸ்ட்லாம் நம்ம படிக்கும்போது என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த பக்கத்து இருந்துமே கூட ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்ப ஆனந்த் டெல்டோம்டே எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவர் 56 வந்து பிசி வச்சு அந்த இது 54, 52 வந்து அவர் ரிசைன் பண்ணும் பொழுது பிசி இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் இதெல்லாம் சொன்னது அவர் சும்மா ஒரு பொலிட்டிக்கல் பெப்பர் மாதிரி தான், பெப்பர் அண்ட் சால்ட் மாதிரி தூவுறதுக்காக அதை சொன்னதுதான். அவ்வளவுதான். அவ்வளவு சீரியஸா ஒன்றும் நான் பிராமின் இதை பத்தி அவர் கவலைப்படல அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் விட நம்ம சீரியஸா பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 3 மூவ்மெண்ட், முஸ்லீம் வந்து அப்ரஸ்டு பீப்புள், நான் பிராமின் பீப்புள், இந்த 3 மூவ்மெண்ட்டும் தங்களை பொலிட்டிக்கலா எதை நோக்கி போறோம் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான சுச்சுவேஷன்ல வந்து ஆர்டிகுலேட் பண்ணிக்க முடியல. அவங்க நம்ம எல்லாம் ஒற்றுமை அடைஞ்சாதான் வெற்றி பெற முடியுங்கிற எண்ணம் 3 பேருக்கு இருந்தாலும் கூட, ஆனா தங்களோட இதை எப்படி நகர்த்திக்கிட்டு போறது அப்படிங்கிறது பிராக்டிக்கலா அந்த சுச்சுவேஷன்ஸ்ல அவங்களால வந்து ஆர்டிகுலேட் பண்ண முடியல அப்படின்னு தான் தோணுது. அதனால அவங்களுக்கு என்ன சாத்தியமா இருந்ததோ அந்த பாதைகள்ல போனாங்க. அதனால இன்னொருத்தர் கடுமையா விமர்சனம் செஞ்சார். அப்படிதான் பெரியார் வந்து அம்பேத்கர் மேல அவருக்கு அந்த குறிப்பிட்ட தருணங்கள், அரசியலமைப்பு ஏற்பாடுகள், சாதியை காப்பாத்துற மாதிரி அது சமரசம் செஞ்சுக்கிட்ட இடங்கள், மற்றது அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் அவருக்கு வந்து விமர்சனங்கள் இருக்கதான் செஞ்சது. இவரு வந்து பெரியாரை பற்றி, ஏன்னா பெரியார் இப்ப சவுத்தர்ன் சைடுல இருக்கிற ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட்னு சொல்ல முடியாது, பெரிய பொலிட்டிக்கலா இப்போ ஒரு பவர் கேமிங்குள்ளார இருக்கக்கூடிய லீடர் அப்படின்னும் அவர் இல்லை, அதுக்கு கொஞ்சம் வெளியில இருக்காரு. அப்போ வந்து அவரை பத்தி அம்பேத்கர் ஒன்றும் சீரியஸா அதுக்கப்புறமும் ஒன்றும் பேசல. இந்த மாதிரியான தருணங்கள் தான். அதனால பெரியாருக்கு வந்து அம்பேத்கர் மேல விமர்சனங்கள் இருந்ததுங்கிறதும் உண்மை. அதை கடந்து அவர் மேல பெரிய மரியாதையையும் எப்பயுமே வச்சிருந்தார் அப்படிங்கிறதும் உண்மை. கான்ஸ்டியூஷன் பத்தி, அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் இதுல இருந்த இதை பத்தி அவருக்கு விமர்சனங்கள் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. சரி, தலித்களுக்கு இப்ப அம்பேத்கர் வந்து தலித் நலன்களை மட்டும் காப்பாத்தினாரு கான்ஸ்டியூஷன்ல அப்படிங்கிறது உண்மை. தலித் நலன்கள் மட்டும், மற்ற நலன்களே அவர் கணக்குல எடுத்துக்கிட்டாரு. ஆனா அந்த இடத்துல பட்டியலின மக்களுடைய உரிமைகளை போராடி அவர் உறுதிப்படுத்தினார். அது வந்து பெரிய, உண்மையாலுமே இப்ப நம்ம ரிபப்ளிக் இந்தியாவில் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல்பாடு. அது வந்து எப்பயுமே நாடு முழுக்க, இந்த சப்கான்டினென்ட் முழுக்க வந்து அப்ரஸ்டு பீப்புள் வந்து அவங்க மக்கள் எல்லாருமே தங்களுக்கான எந்த வகையிலையும் விட்டு கொடுக்காத ஒரு மாபெரும் தலைவரா அந்த தலைவர் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அம்பேத்கர் அது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். அது வந்து சரிதான். ஆனா பெரியார் வந்து தலித்
தலித் இடஒதுக்கீட்டையோ மற்றதையோ எதிர்த்தாரா அப்படின்னா எதிர்க்கல. இப்ப தலித் இன்டலெக்சுவல்ஸ் மத்தியில் இப்ப ஒரு ரவிக்குமார் ஆகட்டும் அல்லது தலித் வாய்ஸ் ஒரு ஆகட்டும், இவங்கெல்லாம் என்ன கிரிட்டிக் பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க இந்த கேஸ்ட் மைண்டடா இருக்கக்கூடிய நான் பிராமின் பீப்புளை, நான் பிராமின் கம்யூனிட்டியை எம்பவர் பண்றது மூலமா கேஸ்ட் சிஸ்டத்தை இன்னும் ரொம்ப மோசமானதா மாத்துறாங்க. இவங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கறது மூலமா இது ரொம்ப வயலன்ஸ் கொண்டதா, ரொம்ப வன்முறை கொண்டதா, ரொம்ப மோசமானதா மாத்துறாங்க. இவங்க இவ்வளவு தூரம் அரசியல் அதிகாரம் பெற்று இருப்பதற்கும் அதுக்கான நியாயப்பாடுகள், அரசியல் பேச்ச ஒண்ணு தொடங்கினதும் பெரியார் தான். இப்ப தமிழ்நாட்டுல இவ்வளவு நான் பிராமின் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்படியே சொல்ல போனாலும் அதிமுக, திமுக அப்படின்னு சொன்னா இதெல்லாம் திராவிட கட்சிகள் தானே. இப்படி திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யறதுக்கு ஒரு தொடக்க புள்ளியா பெரியார் இருந்தார் தானே. இப்படி அவரு நான் பிராமின் கம்யூனிட்டிஸ எம்பவர் பண்றதுனாலதான் கேஸ்ட் வயலன்ஸ் இவ்வளவு கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஆணவ கொலைலாம் விளைவுன்னு தான் பாக்குறாங்க. பெரிய இன்னொன்னு அவரோட இது சீரியஸா இல்ல, கிரிட்டிக்கா செல்ஃப் கிரிட்டிக்கா பாத்துக்கிறதுக்கான இது இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்க. இதுல என்ன சொல்றதுன்னு சொன்னா, முதல் பிரச்சனை பெரியார் அவருடைய வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணாருன்னா, ஒரே நேரத்துல தான் ஒரு நான் பிராமின் லீடர் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் பேசினார். எங்கேயுமே நான் தலித்தோட லீடரும் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லல. நான் பிராமின் லீடர், நான் பிராமின் மூவ்மெண்ட் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு பேசினார். ஒரே நிமிஷம், இந்த இடத்துல இது என்ன இதுல என்ன பிரமாதம் அப்படின்ற மாதிரி கேட்கறவங்க தோணலாம். ஆனா அந்த டைம்ல நேஷனலிஸ்ட் லீடர் எல்லாருக்குமான லீடர்ஸ் நாங்க மட்டும்தான் பேசினாங்க. வட்டமேசை மாநாட்டிலேயே காந்தி எல்லாரையுமே வெறுப்பேத்தி தான் பேசினாரு. அவர் வெறுப்பேத்தி பேசுறதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது அப்புறம் இங்க அவங்களுடைய சோ கால்டு கம்யூனிட்டிஸை ரெப்ரசென்ட் பண்ணி வர்றவங்க யாருமே அந்த கம்யூனிட்டிக்கு மத்தியில தேர்தல் வச்சா ஜெயிக்க மாட்டாங்க, நான் ஜெயிப்பேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்படிலாம் பேசி அவமானப்படுத்திருக்காரு. அவர் யார ஜாடமாடையா பேசினார்னா அம்பேத்கர் பேசினார். சரிங்களா? அதனால இப்போ அந்த டைம்ல தான் இந்த பொலிட்டிக்கல் ஆனஸ்டியை நம்ம பார்க்கணும் பெரியார் கிட்ட. கண்டிப்பா. அதே நேரத்துல இப்ப அப்ரஸ்ட் பீப்புள் லீடர்னு அம்பேத்கரை இது பண்ணிக்கிறாரு. இவர் பண்ணும் பொழுது இப்படி ஏத்துக்கிட்டு பேசுறது ஒரு பகுதி ஆனா தன்னுடைய இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு சாதி ஒழிப்பு இயக்கம் தான். ஒட்டுமொத்த பார்ப்பனர் அல்லாத மக்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம அந்த சாதி ஒழிப்பு லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். 60கள்ல இப்ப என்னுடைய இயக்கம் எதுக்கு போராடுது, என்னுடைய இயக்கம் போராடி பெற்றத பலன்களை யாரெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிலாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் என்னுடைய இயக்கத்தினால நலன்களை அனுபவிக்க அவங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு தான் பேசுறாரு. ஒரே நேரத்துல அவரு தன்னை பேக்வர்டு கம்யூனிட்டில இருந்து நான் பிராமின், அந்த ஒரு சிங்கிள் நான் பிராமின், நான் ஹிந்து, அதாவது என்னது சாதி இந்துக்கள் அப்படின்னு சொல்ல போற கேஸ்ட் ஹிந்துஸோட லீடரா தன்னை ஒத்துக்கிற அவரு இன்னொரு இடத்துல சாதி ஒழிப்பு இயக்கம் ஒண்ணு வெற்றி பெறணும்னா அதுல எல்லாரும் தான் இருக்கணும், குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இதுவும் தான் இது பண்ணணும். அதுக்கு ரொம்ப ஃபேமஸா இவங்க சொல்றது பார்ப்பன இது இது இப்ப இந்த சூத்திர பட்டம் ஒழியணும்னா பறையன் பல்லன் பட்டம் ஒழியணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்றாரு. ஆனா இதெல்லாம் கூட ரொம்ப அவர் பின்னாடி இப்ப 50களுக்கு பின்னாடி நடந்த பல பிரச்சனைகள்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, தலித் மக்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளுக்கு எதிராக தொடர்ச்சியா பேசதான் செஞ்சிருக்காரு, தொடர்ச்சியா பேசிருக்காரு, செயல்பட்டு இருக்காரு, இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா கீழ் வெண்மணி பிரச்சனையே ரொம்ப முக்கியமான குறிஷியலான இதா வச்சு கிரிட்டிக் பண்ணுவாங்க. ரவிக்குமார் கிரிட்டிக் பண்றதும் அந்த புள்ளியில இருந்து தொடங்கி அவரை கிரிட்டிக் பண்றாரு. வேற சில ஆர்குமெண்ட்ஸ் இப்ப பறைச்சி இவங்க எல்லாம் ரவிக்கை போட்டதுனாலதான் ரவிக்கு அதெல்லாம் அது ஒரு பொலிட்டிக்கல் ஜார்கன்ஸ் அது அவரோட இது கிடையாது, அது பேசினதும் இல்லை, அவர் எதிராகவும் இல்லை. ஆனா இது ஒரு நான் பிராமின் கம்யூனிட்டிக்காக நின்று அதே நேரத்துல நான் பிராமின் கேஸ்ட் ஹிந்து கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை ஒரே நேரத்துல எம்பவர் பண்றதும் என்லைட்டன் பண்றதும் ரெண்டுமே அவர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சாதி ஒழிப்பு. இப்ப தோப்பாவை பத்தி பார்க்கும் பொழுது நமக்கு தோப்பாவோட கல்ச்சுரல் ஸ்டடிஸ் நமக்கு அவருடைய பண்பாட்டு ஆய்வுகள் இருக்குல்ல,
அவர் என்ன சொல்றாரு வந்து தோப்பாவனுடைய பண்பாட்டு ஆய்வுகள் பெரும்பாலானது இப்ப 90களுக்கு அப்புறம் பெரியார ஒரு இணக்கமானவரா ஒரு அடக்கமானவரா இப்ப நமக்குள்ளார கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுல 2000ல நடைபெற்ற உரையாடல்கள் அவருடைய உரையாடல் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்ததுல அவருடைய உரையாடல்கள் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன பண்றாருன்னா ஒரே நேரத்துல ஒட்டுமொத்தமான நான் பிராமின் கம்யூனிட்டிஸும் அவங்களுக்குள்ளார ஒரு கேஸ்ட் இது கிடையாது, ஒரு சாதி உணர்வு இல்லாத ஒரு பண்பாடு ஒண்ணு அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு வாதிடுறாரு தோப்பா. ஆனா பெரியார் அப்படி பண்ணல. பெரியார் வந்து எந்த இடத்துலயுமே அப்படி பேசல. பெரியார் கடுமையா விமர்சிக்கிறார். ஏன் தமிழ் பற்றி விமர்சித்தார், ஏன் தமிழ் இலக்கியங்கள் பற்றி, எதெல்லாம் இந்த கம்யூனிட்டி தன்னோட ப்ரைடா தன்னோட இதுவா பெருமிதமா கொண்டுட்டு வருதோ அது எல்லாத்தையும் அவர் வந்து கேள்விக்கு உட்படுத்தினார். உங்ககிட்ட முதல்ல மனுஷத்தன்மை இருக்கா அப்படின்னு தான் கேட்டார். உன்னோட சக மனுஷனா உன்னால நடத்த முடியுதா அப்படின்னு கேட்டார். இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒரே நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா நான் பிராமின் கம்யூனிட்டிஸ்ல இருந்து கேஸ்ட் இந்து கம்யூனிட்டிஸ்ல இருந்து வர்ற நம்ம வந்து நம்மளை செல்ஃப் கிரிட்டிக்கா நம்ம பார்த்துக்கவே மாட்டேங்கிறோம். பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம ஏதோ வசதியான ஒரு இதுல இருந்து நம்ம எல்லாம் சாதி ஒழிப்புக்கு தான் நிக்கிறோம், நீங்க ஏன் எனக்கு திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா நடக்கிறது வந்து இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய நீங்க வயலன்ஸை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வயலன்ஸை எப்பாவது தான் வயலன்ஸை பத்தி பேசுறோம். வயலன்ஸ் ரொம்ப பொறுக்க முடியாததா ரொம்ப இதா மாறணும்னு. ஆனா எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிறது கேஸ்ட் அப்ரஸ்டு லைஃப் ஒண்ணுதான் வந்து தினசரி நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். அதை பற்றி நமக்கு சீரியஸான உணர்ச்சிகள் இல்லைன்னு தான் தோணுது. அதுல இருந்துதான் இந்த கிரிட்டிக் வந்து பெரியார் மேல சீரியஸான கிரிட்டிக் வர்றதுக்கான காரணம் அதுதான். ஒரே நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா இப்ப திமுக போன்ற மெயின் ஸ்ட்ரீம் எலக்ட்ரல் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒண்ணு வந்து பவர் கன்சியூம் பண்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒண்ணு வந்து அந்த பார்ட்டி தன்னோட ஐக்கானா வச்சிருக்கு. அவங்க பெரியாரோட கிரிட்டிக் சென்ஸை விட பெரியார ஒரு ஐக்கானா மாத்த விரும்புறாங்க. அவர் ஒரு ஐக்கான், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம், தினசரி செய்திகள்ல படிக்கிறோம், தினசரி செய்திகள்ல வந்து ஒடுக்குமுறை வன்முறைகள் நடக்கும் பொழுது அப்ப அந்த கேள்வி எப்படி வரும்? இப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். அந்த கேள்வியை பேசும்போது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கீழ்வெண்மணி வந்து ஒரு முக்கியமான டச் பாயிண்ட், கீழ்வெண்மணி மேசக்கர் வந்து அதுல இருந்து பெரியார் நோக்கி இந்த மாதிரி கேள்விகள் வர ஆரம்பிச்சது. இப்போ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி பேசணும் அப்படின்னா இப்போ பெரியார் வந்து கம்யூனிஸ்டுகளை எதிர்த்தவரா, அவர் வந்து பண்ணையார்களுக்கு பண்ணையார் கிளாஸுக்கு வந்து ஜமீன்தார் கிளாஸுக்கு வந்து ஆதரவானாரா, அவரே ஒரு பண்ணையாரா, அவர் ஒரு பணக்காரர் தானே, அவரே ஒரு பண்ணையாரா இருந்தாரு, அதனால பண்ணையார் கிளாஸ் அந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்ட அவர் வந்து பாதுகாத்தார் அப்படின்னு சொல்றத வந்து எப்படி இதெல்லாமே வந்து நம்ம வந்து அகைன் வந்து ஒரு சீரியஸான வட்டாரத்துல இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள். இதை வந்து நம்ம வந்து புறந்துட முடியாது. இந்த விமர்சனம் வந்து பெரியார் பண்ணையாளர்களுக்கு ஆதரவாளராக இருந்தாரு, பெரிய நிலப்பரப்புகளுக்கு ஆதரவாக அந்த கிளாஸோட இன்ட்ரெஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூலோட தாட்டும் கூட. அவங்க முதல்ல இந்த ட்ரௌடியன் மூவ்மெண்ட்டை ஒரு ஹிஸ்டாரிக்கல் லிட்ரேச்சருக்குள்ளார கொண்டு வந்து மதிப்பிடும் பொழுது, வரலாற்று எழுத்து இலக்கியத்துக்குள்ளார கொண்டு வந்து மதிப்பிடும் பொழுது அவங்க வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ல சேர்ந்த ஆய்வாளர்கள் பெரும்பாலான பேர் எஸ்டிக் மற்றவங்க எல்லாருமே வந்து இது ஒரு நான் பிராமின் லேண்ட்லார்ட் மூவ்மெண்ட் தான், நான் பிராமின் அசட் ஹோல்டு பண்றவங்க பெரும் உடைமையாளர்களா இருக்கிறவங்களுடைய ஒரு மூவ்மெண்ட் தான் இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறதான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த நான் அந்த போற போக்குல சொன்னேன்ல, வெண்மணி இது நடந்ததுல இருந்து இது நடந்ததுன்னு. ஆனா வெண்மணி அந்த படுகொலை நடக்கும் பொழுது 44 பேர் கொல்லப்படும் பொழுது அந்த தருணத்துல பெரியார் மேல அப்படி விமர்சனங்கள் வரல. இது குறிப்பா 90கள் தலித் எழுச்சிக்கு பிறகு ரவிக்குமார் அந்த இதை தொடங்கி வச்சாரு. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகளும் அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதனால பெரியார் மறைந்து ரொம்ப காலம் கழிச்சுதான் பெரியார் வந்து அது போன்ற நிகழ்வுகளை ஏன் கண்டிக்கல அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. நீங்க முதல்ல இப்ப எடுத்தோன்ன கேள்வி என்னன்னா வெண்மணி அவர் கண்டிச்சு எழுதியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆனா வந்து வெண்மணியை கண்டிச்சு எழுதாம வெண்மணி நிகழ்வை முன்னிட்டு அவர் எழுதக்கூடிய சில விஷயங்கள் வந்து ரொம்ப உறுத்தலா இருக்குல்ல. கம்யூனிஸ்டுகள் இவங்களை இப்படி ஒரு இது வச்சுக்கோங்க, இந்த இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்யறதுக்கே லாய்க்கற்றவங்களா இருக்காங்கிறது உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு எல்லாம் எழுதுறாரு. அந்த தலையங்கம் வந்து எழுதுறாரு. அந்த ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த தலையங்கம் வருது. அந்த தலையங்கத்தை அதோட பொருத்தி பாக்குறோம். இப்போ வந்து அந்த நிகழ்வோட தான் பொருத்தி பார்க்கிறோம். அந்த தலையங்கம் ஒரு வகையில் அந்த நிகழ்வோட சில தொடர்புகளை கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்வுகள் பற்றியது அல்ல.
அது ஒட்டுமொத்தமா இந்தியர்கள் சாதி உணர்ச்சி கொண்டவங்களா இருக்காங்க, இப்படி வன்முறையா இருக்கு, இவ்வளவு வன்முறையா இருக்கிற சாதி வன்முறைகளை மனுஷத்தன்மையே இல்லாத ஒரு வன்முறையை செய்யக்கூடிய சமூகத்துக்கு எப்படி தன்னைத்தானே ஆட்சி செஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை தான் அவர் எழுப்புறாரு. அரசியல் கட்சிகள் இதை பத்தி தீவிரமான இது இல்லாதவங்களா எதையோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற கம்யூனிஸ்டுகள் மேல அவருக்கு நீண்ட கால விமர்சனங்களை அந்த இடத்துல திரும்ப ரிப்பீட் பண்றாரு. இதெல்லாம் நடக்குது. அவர் பல கருத்துக்களோட இது இருக்கு. ஆனா அந்த விமர்சனம் அதோட அந்த இந்த இப்ப வெண்மணியோட தொடர்புபடுத்தி அவருடைய விமர்சனம், அவரை பற்றிய விமர்சனங்கிறது ரொம்ப அண்மைக்கால் பேச்சு. அது இப்ப முதல்ல தலித் மூவ்மெண்ட்ல இருந்து அந்த விமர்சனம் வந்துச்சு, ரவிக்குமார் முன் வச்சாரு. அதுக்கு பிறகு கம்யூனிஸ்டுகள் அதை கேரி பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நீண்ட காலமே திராவிட இயக்கம் பற்றிய விமர்சனங்கள் இருக்கிறதுனால இதையும் கேரி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ தமிழ் தேசியம், இப்ப நாம் தமிழர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் இவங்க எல்லாம் அது கோபாலகிருஷ்ணன் நாயுடு, இது ஒரே சாதிக்காரர் பாத்தீங்களா, நாயுடு அவரும் நாயுடு இவரும் நாயுடு, ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஒரே கணக்குல இது பண்ணிட்டா தன் சொந்த சாதிக்காரரை ஆதரிச்சாரு. இப்படி இந்த பேச்சுக்கு, இந்த அரசியல் பேச்சுக்கு ஒரு எல்லை இல்லாத ஊகத்தன்மையில போய்கிட்டே இருக்கு. இது ஒண்ணு. இப்ப கம்யூனிஸ்டுகள் விமர்சிச்சதுக்கு ஒரு காரணம், இப்ப கேம்பிரிட்ஜ் ஸ்கூலை கடைசியா எடுத்துக்குவோம். முதல்ல கம்யூனிஸ்டுகள் விமர்சிச்சதுக்கு என்ன காரணம், இப்ப ஜீவா இவங்க எல்லாம் முதல்ல வெளியேறின பிறகு, அதாவது அந்த 33, 34ல இவர் திரும்பவும் இவர் ஒரு நீதி கட்சி ஆதரிக்க தொடங்குறாரு. அந்த தருணம் இவர் நீதி கட்சி ஆதரிக்க தொடங்குறாரு. இவங்க எல்லாம் வெளியேறாங்க. இவங்க தனியா போய் சுயமரியாதை சமதர்ம கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. 35, 36லயே அது திரும்ப காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியோட ஒன்னா சேர்ந்து எல்லாரும் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி அப்படி போயிடுறாங்க. அந்த தருணத்திலிருந்து பெரியார் மேல இப்படியான ஒரு விமர்சனம் உண்டு. அப்ப அப்ப அந்த 30களுடைய கடைசியில ஜீவானந்தம் அவர்கள் எழுதினதுதான் ஈரோட்டு பாதை சரியா. அது கூட இப்ப சமீபத்துல பயங்கர வாத விவாதங்களை தோற்றுவிச்சு எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பாலிமிக் ரைட்டிங்ஸ். அவங்க நேஷனல் பொசிஷன்ல இருந்து தான் இது பண்றாங்க. அவர் பெரிய பெரிய பிரபுக்கள் மற்றவங்க எல்லாம் கூட சேர்த்துக்கிறாரு, இது பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் சில டீடைல்ஸ் எல்லாம் உண்மைதான். இப்ப ஒருத்தர் ஒரு தஞ்சாவூர்ல இருக்கிற பெரிய இவர் நண்பரா இருக்காரு, இவர் அவங்க வீட்டுல போய் இருக்காரு. இது அண்ணா அவர்களும் பின்னாடி சில நேரங்கள்ல விமர்சனமாலாம் சொல்றாரு, இது பண்றாரு. இது எல்லாமே என்ன நடக்குதுன்னா, இவங்க ஒண்ணு டிஃபெண்ட் பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க, அவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க தனி மனிதர்கள் மேல. பெரியாரும் தன்னை நான் அந்த வர்க்கத்தையே ஆதரிச்சனா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இப்ப ஒரே ஜீவானந்தத்தோட கிண்டலான அந்த இதுல ஈரோட்டு பாதை சரியா இதுல பெரியார் இப்படி ஒவ்வொரு தரமும் இப்படி பேசுவாரு, அப்புறம் கொள்கையை மாத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. எதுக்கு இப்ப லேவாதேவி கடைக்காரங்களுக்கு எதிராக மாநாடு போடுவாரு, ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் லேவாதேவிக்காரங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்றாரு. உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மைதான், அதுல ஒண்ணும். ஆனா அவர் ஏன்னா ஒரு நான் பிராமின் கம்யூனிட்டியா, ஒரு மர்ச்சண்டல் கம்யூனிட்டில இருந்து ரொம்ப பெரிய வணிகரா இருந்து ஒரு மூவ்மெண்ட்டுக்கு வர்றாரு. அப்ப அவர் சுத்தி இப்படியான எல்லா பெரிய மனிதர்களுடைய நட்பும் அவருக்கு இருக்கு. திருவனந்தபுரம் வைக்கம் போராட்டம் நடத்த போகும்போது கூட அவர் அங்க போய் இறங்கினோடனே மகாராஜா நம்ம விருந்தினர் மாளிகையில தங்க வச்சிருங்க ஐயாவ அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவரு அவ்வளவு பெரிய மனிதரா தான் இருக்காரு. புது பணக்காரரா இருந்தாலும் அவரோட சமூக அந்தஸ்து, அவருக்கு இருக்கிற எல்லா இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால அவருடைய நட்பு வட்டங்கள் இப்படி பலப்படியான நட்பு வட்டங்கள் இருந்தது. அது ஒவ்வொன்றையும் அவருடைய இயக்க தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான். அவருடைய அரசியல் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு நேர்கோடா இல்ல, நெளிவு சுழிவானதா இதானதா இருக்கு. அவர் நேர இப்ப 30களில் தொடங்கின கம்யூனிஸ்ட் அந்த பிரச்சாரம், சமதர்ம இயக்கம் அப்படிங்கிறத நேரா கொண்டுட்டு போகாம என்ன பண்றாருன்னா 34, 35ல ஒரு யூட்டர்ன் போட்டு அதை விட்டுட்டு நீதி கட்சி ஆதரிக்கிறவரா மாறுறாரு. திரும்ப என்ன பண்றாருன்னா 50, 52 தேர்தலில் கம்யூனிஸ்டுகளை ஆதரிக்கிறார். திரும்ப 57 எலெக்ஷன் காங்கிரஸ் ஆதரவாளரா மாறிடுறாரு. காங்கிரஸ் ஒழிக்கணும்னு சொன்னவரு திரும்ப காங்கிரஸ் ஆதரவாளரா மாறிடுறாரு. திரும்ப அது காமராஜருக்காக ஓட்டு கேட்பாரு மேடையில. காமராஜர் வச்சுட்டு காமராஜர் மாதிரி ஒரு 2 பேரை நம்பலாம், மத்தபடி இந்த கட்சியில எவனையும் நம்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு கேட்கிறாரு. காங்கிரஸ் இந்த அவருடைய இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான். ஒரே நேரத்துல எலெக்ஷனுக்குள்ளார இல்லாம ஆனா எலெக்ஷன்ல பங்கேற்கிறது, இந்த மாதிரி அவரு இதெல்லாம் நம்ம இப்ப ரொம்ப தொலைவா இருக்கிறோம். நம்ம இந்த பாலிமிக்ஸ்குள்ளார போய் இப்ப ஜீவானந்தத்துக்கு எதிராக பாலிமிக்ஸ் பண்றது, இல்ல பெரியாருக்கு எதிராக பாலிமிக்ஸ் பண்றது. பாலிமிக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுங்க.
ஒரு அரசியல் விவாதம், அரசியல் பேச்சு. இப்ப நான் வந்து ஒரு பெரியாரும் அப்படி பண்ணிருக்காரு. அந்த மாதிரியான பாலிமிக்ஸை இப்ப பண்றதுனால நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம இன்னைக்கு சம காலத்துல அவங்க தவறவிட்ட புள்ளிகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் பார்க்கணும். பெரியார் வந்து நில உடைமையாளர்களுக்கு அல்லது பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு இயக்கத்தை நடத்தினாருன்னா இல்லை. அது வந்து ஒட்டுமொத்தமான பார்ப்பனர் அல்லாத சமூகத்துல இருக்க எல்லாருக்கும் சேர்ந்த இயக்கம். அந்த வட்டத்துக்குள்ளார அந்த பணக்காரர்களும் அந்த நிலப்பிரபுகளும் இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. அந்த வட்டத்துக்குள்ளார அவங்களுக்கு விலக்கிட்டு நான் இந்த இயக்கத்தை நடத்துறேன்லாம் அவர் சொல்ல. அதே நேரத்துல இந்த சமூக வட்டத்துக்குள்ளார இருக்கிற இந்த சமூகங்களுக்குள்ளார இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் ஏழைகளா இருக்காங்க. நான் திரும்பவும் 33ஆம் ஆண்டுல அவர் எழுதின ஒரு சின்ன பீஸ்ல வந்து ஒரு கட்டுரையில ஒரு சின்ன இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனர் அல்லாதார் அப்படின்னா யாரு? உடல் உழைப்பால் வாழ்கிறவன் அப்படின்னு தான் டிஃபைன் பண்றாரு. ஒரு சின்னதா ஒவ்வொரு லைனா தான் வந்து யார் என்றால் என்ன, யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உடல் உழைப்பால வாழ்றவங்க. இப்ப பொது உடைமை அப்படிங்கிறத வந்து மார்க்ஸ் மாதிரியான இதுல இருந்து அவர் டிஃபைன் பண்ணிக்கல. அவர் பின்னாடி வரைக்கும் சாகர வரைக்கும் பொது உடைமை சமூகம் ஒண்ணு வரணும், அதுக்கு நம்ம எல்லாரும் போகணும், எல்லாரும் சமத்துவமா மாறணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆனா மார்க்ஸ் மாதிரியான ஒரு இதுல இருந்து பேசல. மார்க்ஸ் வந்து இப்ப முதலாளித்துவம், அதனுடைய வந்து உற்பத்தி முறை, அது உருவாக்கக்கூடிய உபரி, கூலி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துல இருந்தும் உருவாக்குனார் இல்லையா? அப்படி வந்து ஒரு இவருடைய இது முழுக்கவே நீங்க திரும்பவும் ஒரு பொதுவுடைமை பற்றி எழுதியிருக்கிற கட்டுரைகள் மற்றது எல்லாத்தையும் போய் படிச்சோம்னா திரும்ப மனித தன்மையில இருந்து சமத்துவம் அப்படிங்கிற அடிப்படையான இதுல இருந்து தான் திரும்ப 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 பேசி பார்க்கிறார். அது வந்து அடிப்படையான விஷயமா எனக்கு தோணுது. அதனால அவரை வந்து ஒரு நிலவுடைமை ஆதரவாளர் அப்படின்னு பார்க்க முடியாது. இப்ப கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்காரங்க ஏன் அப்படியான ஒரு கிரிட்டிக்கை ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போமே. இது வந்து நேரடியான பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், இவங்க ஒரு பாலிமிக்ஸ் இதுல இருந்து. ஆனா கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்காரங்க அப்படி கிடையாது. அவங்க வெளியில இருந்து நம்ம ஊரை பத்தி ஆராய்ச்சி வர்றவங்க. அவங்க வந்து ஏன் அப்படி இது பண்ணாங்க அப்படின்னா, அப்ப நேஷனல் இன்டெலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க் அதுதான். ஒரு கலோனியல் இது வந்து ஸ்டேட்டு, அப்போ வந்து நேஷனல் கலோனியல் அப்படிதான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி இருக்காங்க. அந்த இன்டெலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கை அப்படியே அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே என்ன மீன் பண்ணாங்கன்னா, இப்படியான ஒரு தேசியவாதிகள், காலனி ஆட்சியாளர்கள், தேசியவாதிகள், அதுக்கு இடையில இப்படியான ஒரு இது வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த வந்து தேசியவாதிகளோட சேர முடியாத நான் பிராமின் லேண்ட்லார்ட்ஸ் இவங்க எல்லாரும் இந்த கொஸ்டின்ஸை இது பண்ணாங்க. இப்ப நீதி கட்சியில தொடக்க காலத்துல நீதி கட்சியை உருவாக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பெரும்பாலானவங்க அப்படி இருந்தாங்க. எல்லாருமே பெரிய ராஜாக்கள், பெரிய ஜமீன்தார்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. அதுல வந்து TM நாயர் மட்டும்தான் அவர் மெடிசன் படிச்சவர், டாக்டர், மெடிசனா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒருத்தர் தான் ஒரு இந்த இதுல இருந்து வந்தவர். அவர் வந்து சீரியஸா வந்து இப்ப அவங்க நாயர் கம்யூனிட்டியே வந்து அப்படியான பிரச்சனைக்குள்ளார இருந்தது. நாயர் கம்யூனிட்டி பிராமினுடைய வைப்பாட்டி மக்களா பிராக்டிக்கலாவே அப்படியான பிரச்சனையை அவங்க கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல எதிர்கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் சீரியஸாவே அதை பேசுறாரு. ஒரு நான் பிராமின் கான்சியஸ் சீரியஸா உருவாக்கின ஒரு மனிதர்கள்ல டி மாதவன் நாயர், மாதவன் அப்படிங்கிற அவர் தான் அதை பண்றாரு. ஏன்னா அவரு தான் பெரிய இன்டெலெக்சுவலா இருக்காரு. பின்னாடி வந்து அவரை எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து பின்னாடி TM நாயரை பத்தி எழுதும்போது திராவிடர் லெனின் அப்படின்னு வந்து அழைக்கிறார். லெனின் மாதிரியான ஒரு பெரிய புரட்சிக்காரர் அப்படின்னு அவர் பேசுறாரு. பெரியார் அழைக்கிறார். பெரியார் TM நாயரை வந்து அப்படிதான் அவரை சுற்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒட்டுமொத்தமான நான் பிராமின் கம்யூனிட்டி, தலித்களும் உட்பட எல்லாரும் சேர்ந்து ஒரு இந்த நம்ம சென்னையில அவர் பேசின பட்டாங் ஸ்பீச்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல அவர் பேசின அந்த இது வந்து ரொம்ப முக்கியமானதா கருதுவாங்க. அந்த இப்ப நீதி கட்சி தொடக்கத்துல வந்து எல்லாரும் சேர்ந்துதான் தொடங்குறாங்க. ட்ரஸ்ட் பீப்புள், பட்டியலின மக்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உருவாக்குறாங்க. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு தொடங்கும் போது, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு தொடங்கும் போது அதுல பெரிய மனிதர்கள் இவங்க எல்லாம் இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? அந்த மாதிரிதான் அந்த இது தொடங்குது. அது ஒரு நான் பிராமின், ஒட்டுமொத்தமான நான் பிராமின் ஃபோல்டருடைய நலன்கள் பத்தி பேசக்கூடியவங்களா தொடங்குறாங்க. அதுல உடனே வந்து இவங்க தலித் லீடர்ஸா இருக்கவங்க வந்து MC ராசா மற்றவங்க அவங்க எல்லாம் வெளியேறாரு. அவங்க தொடங்கி கொஞ்ச நாள்லயே ஆட்சி வந்த உடனே அவங்க பிரச்சனைகளை பாக்குறாங்க. இப்ப இருக்கிற மாதிரியான பிரச்சனைகள் மற்றது இருக்கு. அவங்க வெளியேறி இல்ல இது எங்களுடைய இது இல்லை அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அவங்க தனியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீமா மாறுறாங்க.
அதனால அந்த இவங்க வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் வந்து கிரிட்டிக் பண்ணதுக்கு ஏற்கனவே நேஷனலிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க், இன்டெலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க் அப்படியே வந்து தங்களதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப காலம் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அறிவுத்துறையில ஆதிக்கம் செலுத்தக்கூடியதா ரொம்ப காலம் இருந்தது. ஒண்ணு வந்து இப்பயுமே உலக அளவுல இருக்கக்கூடிய வந்து இன்டெலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இப்ப அவங்க திரும்பவும் ஒரு இன்டெலெக்சுவல் ஃப்ரேம் ஒர்க்ல தலித் ஸ்டாண்ட் பாயிண்ட் வியூல இருந்து நான் பிராமின் மூவ்மெண்ட் வந்து ஒரு எலைட் மூவ்மெண்ட் அப்படின்னு கிரிட்டிக் பண்றதா இருக்கு. இடையில ரொம்ப கொஞ்ச காலத்துல இப்ப எம்எஸ்எஸ் பாண்டியன் உட்பட மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நான் பிராமின் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன், அது ஏன் இருக்கு, ஏன் வளர்ந்துச்சு, அதனோட கேஸ்ட் ஆன்டி கேஸ்ட் நரேட்டிவோட ஸ்ட்ரென்த் மற்றது இந்த பிரச்சனைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம இன்னும் சீரியஸா பேச வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒண்ணு அவர் வந்து பெரியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து அவரே வந்து இது வந்து மேட்டிமைத்தனமா நடந்திருக்குன்னு அவரே அதை விமர்சிச்சிருக்காரு இல்லையா? ஏன்னா அவர் வெளியேறி தீக்காவா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அதை மாஸ் மூவ்மெண்டா எடுத்துட்டு போனோம். இவங்க வந்து அதை வந்து ஒரு எலீட் செக்ஷனுக்கு மத்தியில இருக்கிற ஒரு போர்ட் ரூம்குள்ள மட்டுமே சுருங்குற ஒரு மூவ்மெண்டா வச்சிருக்கிறாங்க அப்படின்றத அவரே முன் வச்ச கிரிட்டிசிசம், பெரியாரே முன் வச்ச கிரிட்டிசிசம். இப்போ வந்து ஒர்க்கிங் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து எதிராக இருந்தாரா அப்படின்ற கேள்வியை பார்த்தோம், டிப்ரெஸ் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக இருந்தாரா அப்படின்ற கேள்வியை பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு பொலிட்டிக்கல் மைனாரிட்டிஸ் வந்து முஸ்லிம்ஸ். இப்போ அது வந்து ஏன் இதை பேச வேண்டிய ஒரு கெடுவாய்ப்பான நிலை வருது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரீசெண்டா வந்து நாம் தமிழர் மேடைகள்ல வந்து ஏதோ முஸ்லீம் பேர்ல ஒரு 4 பேரை ஏற்றி, ஓகே அப்படிலாம் நான் சொல்ல முடியல, 4 முஸ்லீமை ஏற்றி அவங்க வந்து பெரியார் திட்டினாங்க. இது நடந்துச்சு இல்லையா? இப்போ அவங்க வந்து பெரியார் பேசின சில விஷயங்களை வந்து எடுத்துட்டு வந்து பேசுறாங்க, பாருங்க பெரியார் இப்படி பேசினாரு, பெரியார் இப்படி திட்டினாரு அப்படின்லாம் பேசுறாங்க. சரியா? இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம அந்த கேள்வியை கேட்டுதான் ஆகணும். இப்போ பெரியார் வந்து முஸ்லீம் வெறுப்பு கொண்டவரா? இல்ல, முஸ்லீம் வெறுப்பு கொண்டவர்னு வந்து அவரை சொல்ல முடியாது. அப்படி வந்து ஏன்னா அவரு எல்லாருமே இப்ப முஸ்லீமா மாறுங்க அப்படின்னு சொன்னவர் எப்படி முஸ்லீம் வெறுப்பு கொண்டவர் அப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த குறிப்பிட்ட நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் வந்து அந்த அந்த தனியா இருக்கக்கூடிய 62 பிப்ரவரியில அவர் எழுதின தலையங்கத்துல இருந்து ஒண்ணுதான் அது கேட்கறாங்க. அதுவுமே வந்து அவரோட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து பிரச்சனை என்னன்னா, இப்ப காமராஜரை ஆதரிக்கிறது, காங்கிரஸ் ஆதரிக்கிறதுன்னு தீவிரமா மாறின பிறகு அந்த ஆட்சியை வீழ்த்தறக்கு யாரெல்லாம் முயற்சி பண்றாங்களோ அதையெல்லாம் கடுமையா விமர்சிக்கிற ஒருத்தரா மாறிடுறாரு. அதுவுமே சின்ன பீஸா எடுத்துக்கிட்டு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், முஸ்லீம் லீக், குடியரசுக் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், குடியரசுக் கட்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவோட சேர்ந்து காமராஜரை வீழ்த்துறதுக்கு ஒரு சுதந்திரா கட்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்றாங்க. அததான் வந்து அவர் விமர்சிக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்த பகுதியை மட்டும், அவர் எழுதின பகுதியை, அந்த பகுதியை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தோம்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதின்னு தான் தோணுது. இப்போ இதெல்லாமே நமக்கு ஒரு படிப்பினைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு அரசியல், தீவிரமான அரசியல் உணர்ச்சியில இருந்து ஒரு நடப்பு அரசியல் நலன் கருதி வந்து நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல, ஒரு உடனடியான அரசியல் சரித்தன்மை கருதி நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல, ஆமா, அது எவ்வளவு கரெக்ட்னஸ் கூட இல்ல, நான் இதை ஆதரிக்கிறேன் அதனால இதுதான் சரியா இருக்கணும், ஓகே இதுதான் சரியா இருக்கும், இப்படிதான் இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது எவ்வளவு தூரமான பிரச்சனைகளுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தோணுது. ஆனா இப்போ வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் வந்து அவருடைய இஸ்லாத்தின் மீது அவர் கொண்டிருந்த அந்த சாதி இல்லாத தன்மை இருக்கு அப்படின்றத அவர் மாத்திக்கல. அது எப்பயுமே மாத்திக்கல, அதுக்கப்புறமும் பேசுறாரு. முஸ்லீம் வெறுப்பு இருக்கிறவர் அதை பேச மாட்டார், கண்டிப்பா ஒன்னும் பேச போறது இல்ல. வந்துட்டு இல்ல, முஸ்லீம் வெறுப்பு இல்ல, முஸ்லீம் கம்யூனிட்டியை பத்தி திரும்பவும் நீங்க அது இந்த கட்டுரை இருக்கிறது வந்து சுதந்திர தமிழ்நாடு அப்படின்னு அவரோட ஒரு தொகுப்பு. இது வந்து அவருடைய பிறந்த நாள் செய்தியா வெளியிட்டது, மற்றது எல்லாத்துலயும் இருக்கு. இதே தொகுப்பை நீங்க எடுத்து திரும்ப பின்னாடி இருக்கிற பகுதிகளை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா சுதந்திர தமிழ்நாட்டுல இப்ப முஸ்லிம்களுக்கு என்ன இடம் அப்படிங்கறத பற்றியும் பேசுறாரு. இப்ப நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, அவங்க கடவுள் இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்களோட எப்படி நீங்க சேர்ந்து வாழுவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது அவர் பதில் சொல்றது என்னன்னா, இல்ல நாங்க எங்களுக்குள்ளார இருக்க இந்த வேறுபாடுகள் அங்கீகரிச்சு நாங்க ஒரே சமுதாயமா வாழ்வோம். அவங்க வந்து திராவிட சமுதாயத்தினுடைய ஒரு பகுதி, ஏன்னா அவங்க சமத்துவம் தான் சொல்றாங்க, சமத்துவம் தான் அவங்களுடைய கொள்கை. அது எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு போனாருன்னு சொன்னா, திராவிட மதம் தான் இஸ்லாம்,
இப்ப நீங்க நம்ம இப்ப சம காலத்துல பாத்துட்டு இருக்கோம்ல, தமிழர்களுக்கு மதம் ஒண்ணு இருக்குதா, அது எந்த மதமா இருக்க முடியும் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க. கடைசியா வந்து ஆசீவகம் தமிழர் மதமா, மாலியம் சிவனியம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இல்லாத ஒரு மதத்தை போய் தேடி கண்டுபிடிச்சு ஆசீவகம் தான் தமிழர் மதம், அவர் வந்து மர்கலி கோசாலர் தமிழ்நாட்டுக்காரரு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இல்லையா. அதுல திமுக காரங்க கூட ஆராசா அந்த நூல் வெளியிட்டுலாம் போய் அதை ஆதரிச்சுலாம் கூட பேசினார். ஆனா இப்படியான ஒரு இதுக்கு பதிலா கவுண்டரா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கண் முன்னாடி இருக்கிற ஒன்னதான் எடுத்து யாரு சமத்துவம்னு சொல்றா அது வந்து என்னுடைய கொள்கை, திராவிட மதம் வந்து இஸ்லாம் வந்து திராவிட மதம் தான். இந்த இது வந்து இப்ப முஸ்லீம் லீக் எதிர்த்தவர் முஸ்லீம் கம்யூனிட்டியை ஒன்னும் எதிர்க்கல, முஸ்லீம் லீக் உடைய அந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை எதிர்க்கிறாரு. இதுல என்ன வேடிக்கைன்னா அவரே அப்புறம் வந்து ஒரு அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் திமுக ஆதரிக்கிறவரா மாறிடுறாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து அப்ரஸ் பண்ணப்படுறவங்க எல்லாரையுமே டிராவிடியன்ஸ் சொல்றாரு இல்லையா. நான் படிச்சேன், பாலஸ்தீன்ல அப்ரஸ் பண்ணப்படுறவங்க வந்து அரப் டிராவிடியன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அதனால இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்காக நம்ம பேசும்பொழுது இன்னும் சீரியஸ்னஸோட பேசணும் இல்ல இது பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஹிஸ்டரியில எப்படி ரெக்கார்ட் ஆகுன்றது ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆகிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, ஹிஸ்டரியை விடுங்க. அவர் அந்த இடத்துல பேசுனது தப்பா அப்படின்னா அப்படி எந்த ஒரு சூழல்லையும் அப்படி பேசுறது தப்பு தான். எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் அவர் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ இத பேசினதுனால இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். அதாவது வந்து பெரியார் வந்து ஒரு தெளிவான கொள்கை இல்லாதவர். இப்ப நீங்க சொல்றீங்களா அந்த இடத்துல ஒரு பேசுனது தப்பு, கொஞ்சம் பார்த்து பேசிருக்கலாம் அப்படின்னு. இப்போ அதை வந்து அப்படியே கொஞ்சம் நீட்டிச்சு பேசணும்னா ஜென்ரலா வெளியே சொல்றது பெரியார் வந்து ஒரு தெளிவான கொள்கை இல்லாதவர், அவருக்கு வந்து முரண்பாடுகளின் மூட்டை. அதை வந்து ரொம்ப ஃபேவரட்டா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவாங்க, முரண்பாடுகளின் மூட்டை. அப்புறம் வந்து ஆனா சீரியஸான அகாடமிக் சர்க்கிள்ஸ்லயே வந்து இப்போ அகாடமியால ஏன் பெரியார வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்றது இல்ல அப்படின்னு நம்ம வந்து இது வந்து அவர் வந்து பிராமின்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணதுனாலதான் நீங்க பண்ணது இல்லை அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கு வந்து பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட்னு ஒண்ணு இருக்கா, பெரியாரிசம்னு ஒண்ணு இருக்கா, பெரியார் ஸ்கூல் ஆஃப் தாட்னு ஒண்ணு இருக்கா, பெரியாருடைய கொள்கையை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரலா என்னால கத்துக்க முடியுமா? அப்போ அவருக்கு வந்து அவர் வந்து அந்த நேரத்துக்கு என்ன வேணுமோ அதை தான் பேசுவாரு. இம்பல்சிவா கரெக்ட், இம்பல்சிவா பேசுவாரு. இப்படின்றதான் அவரு இன்டெலெக்சுவல் இல்ல இப்படின்லாம் டிஸ்மிஸ் பண்றாங்கல்ல, இதை எப்படி பாக்குறது? இப்போ ரொம்ப வந்து நீண்ட காலம் வந்து அரசியல் இயங்கின மனிதர் 1917 தொடங்கி 73 வரைக்கும். அது ரொம்ப ஒரு வந்து அவரு காலத்துல வந்து உயிரோடு இருந்த பல மனிதர்கள் பெரும் தலைவர்களா இருந்தவங்க ஒன்னு அவருக்கு ரொம்ப பின்னாடி பிறந்தவங்களா இருப்பாங்க, அவருக்கு முன்னாடியே மறைஞ்சவங்களா இருப்பாங்க. அண்ணாவை கூட எடுத்துக்கோங்க, அவருக்கு ரொம்ப பின்னாடி பிறந்தவர், 1907 பிறந்தவர், ஏறக்குறைய வந்து 30 வருஷம் கழிச்சு பிறந்தவர். ஆனா பெரியாருக்கு முன்னாடியே இறந்துடுறாரு, அவருக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துடுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இந்த முன்னாடி பிறந்து அவருக்கு பின்னாடி பிறந்து முன்னாடி இறந்த இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பியருக்குள்ளார ஒரு அரசியல் வெளிக்குள்ளார வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் வந்து ரொம்ப நீண்ட அரசியல் வெளியில நீண்ட வேறுபட்ட சூழல்களை எதிர்கொண்ட மனிதருங்கிற வகையில அவருக்கு ரொம்ப மாறுபட்ட கருத்துக்கள், அதுவும் அவர் வேறுபட்ட அரசியல் இயக்கங்கள்லயும் பயணித்தார். காங்கிரஸ் கட்சிக்குள்ளார வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர் தனியா ஒரு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கி சுயமரியாதை இயக்கம் வந்து நீதி கட்சியோட சேர்ந்து திராவிடர் கழகமாகி திராவிடர் கழகம் ஒரு பெரிய பிளவுக்குள்ளாகி அதுக்கு பிறகு அவர் 247க்கு முன்னாடி 47லிருந்து 52 54 வரைக்குமான ஒரு காலம்னு சொன்னா 54ல இருந்து பின்னாடி வேற இன்னொரு பெரிய அவர் ஒவ்வொரு காலகட்டமும் மாறிக்கிட்டே இருக்கு, அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் மாறுது. அவர் வந்து ஒன்னும் நிரந்தரமா உட்காந்துக்கிட்டு ஒரு தலைவர் நான் இப்ப நம்ம கற்பனை பண்றோம்ல, அவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், அதனால அது வந்து ஒரு சாஃப்ட் டோன், அவர் சமூக சீர்திருத்த இயக்கம் சமுதாய தலைவர் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி ஒரு கணக்கு சொல்றோம். இல்லைன்னா வந்து இல்ல ரொம்ப பெரிய தலைவர் பெரிய மனிதரா இருந்தாரு. அவரு ஒரு சீரியஸான பொலிட்டீஷியன், ஒரு ஆன்டிகேஸ்ட் மூவ்மெண்ட் பொலிட்டீஷியன். எல்லா ஆன்டிகேஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா மாத்தினதுல இந்த சப்கான்டினென்ட்ல 2 பேருக்கு பெரிய பங்கு இருக்கு, அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும். அப்படியான ஒரு சீரியஸான அவங்க வந்து எவ்ரிடே பொலிட்டிக்கல் லைஃப்ல தொடர்ச்சியா சண்டை போட்டுட்டு இருந்தவங்க. அந்த சூழல்ல இருந்துதான் அவங்க கருத்துக்களை உருவாக்கி பேசினாங்க. அவங்க கிட்ட சரிகள் இருக்கு, தவறுகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மூமெண்ட்ல இருந்து அவங்க எப்பயுமே விலகி போகல.
அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதுல இருந்து தான் அவங்க பேசினாங்க. அந்த இதுல இருந்து நம்ம அவங்களுடைய எழுத்துக்கள் மற்றது எல்லாத்தையும் வாசிக்கும் பொழுது சாதிக்கு சாதி அமைப்பை ஒழிப்பதற்கான ஒரு நீண்ட சிந்தனை ஓட்டத்தை வந்து அவங்களுடைய இதுல இருந்து பிடிக்க முடியும். அது வந்து இப்ப நம்ம நம்ம எழுத்துக்கள்லயே நம்ம ஒண்ணு இப்ப பாப்புலர் நம்ம இந்த வெகுஜன தன்மையில இப்ப தமிழ் வெளிக்குள்ளார தமிழ் எழுத்து பரப்புக்குள்ளார பார்த்தோம்னாலும் இன்னமும் நம்ம அப்படியான சீரியஸான உணர்ச்சி பெறலேன்னு தான் தோணுது. தமிழ் அல்லாத ஆங்கில கல்வி உலகத்துக்குள்ளார போய் பார்த்தோம்னா கூட ஆங்கில கல்வி உலகத்திலேயுமே இந்த துணைக்கண்டத்துல எழுந்த சாதி ஒழிப்பு சாதி எதிர்ப்பு இயக்கங்களுடைய சிந்தனைய சீரியஸான முறையில நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னு பாக்குறவங்க ரொம்ப வெகு சில அறிவாளிகள் தான் அப்படி இருக்காங்க. பொதுவா கல்வித்துறை வட்டாரத்துல அப்படி இல்லை. அதனாலதான் நமக்கு என்ன தோணுதுன்னா இப்ப அம்பேத்கர் ஆகட்டும் பெரியார் ஆகட்டும் பெரிய முரண்பாடுகள் கொண்டவங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்து மதத்தை ஒரே நேரத்துல இல்லைன்னு சொல்றாங்க, அப்புறம் இந்து மதத்தை கடுமையா விமர்சிக்கிறாங்க, அப்புறம் இந்து மதம் ஒழிஞ்சாதான் சாதி ஒழின்னு சொல்றாங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் இந்து மதம் சாதி ஒழிக்கிறதுக்கு கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு பக்கம் முஸ்லீம் ஆகுன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் கிறிஸ்டியன் ஆகுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் பௌத்தர் ஆகுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்னையா இப்படி எல்லாம் சொல்லிட்டு எதுவுமே நடக்கல அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு, நீங்க சொன்னதெல்லாம் பார்த்து நடந்துட்டு தான் இருக்கு, ஆனா சாதி ஒழிய மாட்டேங்குது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இது எல்லாம் சேர்ந்த ஒண்ணு அப்படிங்கறத இன்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அவங்களோட ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறதே சீரியஸா இன்னும் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து சீரியஸான டொமைன்குள்ளார வரலின்னு தோணுது. பாப்புலர் டொமைன் இந்த ஜனரஞ்சக நம்ம பரப்புலயும் சரி, நம்ம எல்லாரும் தாய்மொழியில சிந்திக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியில சிந்திக்கிற பரப்புல ரொம்ப குறைச்சலா இருக்கு, ஒரு சின்ன வட்டமா அது இருக்கு. ஓகே. சோ நம்ம கிட்டத்தட்ட கன்க்ளூஷன் வந்துட்டோம். கடைசியா ஒரு கேள்வியோட முடிப்போம் நம்ம. அதாவது பெரியார வந்து தலைவரா நிறைய பேர் ஏத்துக்கிறோம். ஈவன் கிரிட்டிசிசம் இருந்தாலும் தலித் மக்களும் பெருவாரியா வந்து தமிழ்நாட்டுல அட்லீஸ்ட் பெரிய தலைவராக ஏத்துக்கிறாங்க. ஆனா இந்த வழக்கம் போல அந்த நாம் தமிழர்களுக்கு கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, பெரியார் மட்டும்தான் உழைச்சாரா? அவர் வந்து ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ் எல்லாம் வந்து அக்னாலேஜ் பண்ணல, அவங்க கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாரு? அயோத்திதாச பண்டிதரா இருக்கட்டும், ரெட்டைமலை சீனிவாசன் இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து உழைக்காத மாதிரி இவர் மட்டும்தான் உழைச்ச மாதிரி ஒரு இமேஜ் கொடுக்குறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் அவர் பண்ணது எல்லாமே சரியா, எல்லாமே நீங்க அவர் பண்ணாலே கரெக்டா தான் இருக்கும், நீங்க ஏன் பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. பெரியார் வந்து யாரையாவது அக்னாலஜ் பண்ணிருக்காருன்னா அக்னாலஜ் எல்லாம் பண்ணார். தொடக்கத்துல வந்து அவர் என்ன இது பண்ணும் பொழுது அவர் குடியரசு பதிப்பகம் தொடங்கி வெளியிட்ட வெளியீடுகள்ல வந்து ராமலிங்கம் சுவாமிகளின் பாடல்கள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது ஒண்ணு போட்டாரு. அது இப்ப வரைக்குமே வந்து இதா இருக்கு. இப்ப வரைக்குமே அப்பப்ப அதுல மாற்றங்கள் செஞ்சு சின்னதா ஒரு 8 பக்கத்துக்கான ஒரு இதுல சில பாடல்களை மட்டும் தொகுத்து அவர் என்ன எதிரா எழுதினாரோ அந்த பாடல்கள் எல்லாம் தொகுத்து போட்டிருக்காங்க. இவருக்கு வந்து இப்ப ஞான சூரியன் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க, அதை இப்ப திரும்ப ரீபிரிண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. மத விமர்சனம்னு ஒரு புத்தகம். இவருக்கு முன்னாடியே கேரளாவில இருந்து சிவானந்த சரஸ்வதி அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு மடம் நடத்தினார், இப்பயும் அந்த மடம் இருக்கு. அந்த மடத்துடைய அவர் எழுதின புத்தகங்களை ரீபிரிண்ட் பண்றாரு. அவர் இவருடைய லைன்ல வந்தவர்கள் இவருக்கு மூத்தவர் தான், இவருக்கு முன்னாடியே மடம். ஏன்னா அவங்க வந்து இந்த விமர்சனங்களை பார்ப்பன விமர்சனம் மத விமர்சனம் இதெல்லாம் செய்யறதுனால அவங்களுடைய எழுத்துக்கள் இவருக்கு முன்னோடியா இருக்கிறதுனால போடுறாங்க. இன்னொன்று வந்து இப்ப கைவல்யம் வந்து இவருக்கு முன்னாடியே மூத்தவரா இருக்காரு. இவருக்கு வந்து இந்த இயக்கங்கள்லாம் தொடங்குறதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவருக்கு தெரிந்தவரா இருக்காரு. அதையுமே அவர் வந்து இந்த மூவ்மெண்ட்டை தொடங்கும் போது ரொம்ப இதா சுயமரியாதை இயக்கம் தொடங்கும் பொழுது ரொம்ப இதா இருக்காரு. அவர் தொடர்ச்சியா எழுதுறாரு. பின்னாடி 50கள் வரைக்குமே, அவர் மறையிற வரைக்குமே 56 என்னமோ மறையிற வரைக்குமே தொடர்ச்சியா எழுதிட்டு இருக்காரு. அவருடைய கட்டுரைகள் ரொம்ப முக்கியமான இவருக்கு முன்னாடியானது. அவர் ரொம்ப புகழ்ச்சியா தான் சொல்றாரு, எனக்கு எல்லாம் இந்த நான் அவர்கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இது அல்லாம அவர் சமகாலத்துல வாழ்ந்த மனிதர்களையும் அக்னாலஜ் பண்றாரு. குறிப்பா பண்டிதர் வந்து இவருக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர், முன்னாடி வாழ்ந்து அவர் இந்த அரசியல் ஆமா அயோத்திதாச பண்டிதர். இவர் 1914 மறையும் பொழுது இவர் சீரியஸான பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுக்குள்ளார எதுவும் வரல. அநேகமா வந்து 35 வயசு. ஆனா அதுக்கு பிறகு இவர் 25ல மூவ்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ண பிறகு கோலார் தங்க வயல்ல இருக்கிறவங்களோட சேர்ந்தும் வேலை செய்யறாரு. அந்த பௌத்த இப்ப அப்பாத்துறையார் இவங்களோட சேர்ந்து அந்த பௌத்தத்துக்கு மாறின தரப்பினர் இருக்காங்கல்ல, பண்டிதர் அயோத்திதாசர் வெளிவந்து அவங்க சுயமரியாதை இயக்கத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அவங்களோட சேர்ந்தும் இவரு வேலை செய்யறாரு. அப்ப வந்து அந்த சமயங்கள்ல குடியரசு இதழ்ல வந்து பண்டிதருடைய நூல்கள் வெளிவந்தது, இது எல்லாத்தையுமே வந்து அவர் இது பண்றாரு. ஆனா அவருடைய பொதுவான போக்கே நான் இவங்க கிட்ட இருந்து இந்த சிந்தனையை எடுத்துக்கிட்டேன், நான் இந்த சிந்தனை மரபுல இருந்து இப்படி வர்றேன் அப்படின்னு எல்லாம் எங்கேயுமே யார் ஒருத்தரையுமே அவர் அக்னாலஜ் பண்ணி பேசினதில்லை.
அக்னாலேஜ் பண்றது அப்படிங்கிறதே வந்து அவருடைய சிந்தனைக்கு வந்து அவர் சிந்தனை அளவுலயே அது ஒரு பிரச்சனையா கருதினார். ஏன்னா அவருடைய சிந்தனை முறையில வந்து ஒவ்வொரு மனுஷனும் நீ எது உண்மைன்னு நினைக்கிறையோ அது உன்னுடைய அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய அனுபவத்தினால அது தெரிஞ்சுக்கு, நீ உண்மையாவே அதை நம்புனீன்னா அதன்படி நட. நீ உனக்கு அது தப்புன்னு படும் பொழுது எந்த விதத்திலையும் தயங்காம அதை தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு அப்ப எது உண்மைன்னு படுதோ அதன் போக்குல நடக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அவரு அக்னாலேஜ் பண்ணாருங்கிறத மீறி இப்ப இருக்க பெரியாரிஸ்ட் வந்து அக்னாலேஜ் பண்றது இல்ல. அவங்க பெரியாரிஸ்ட் வந்து பெரியார் மட்டும்தான் எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படிங்கறத அவர் கிரிட்டிசிசம் ஆக்கிறாங்க. இப்ப வந்து ரெண்டு வகையில இருக்கு. ஒண்ணு வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தனியா நடந்துட்டு இருக்கு. இப்ப 3 பெரியார் இயக்கங்கள் வந்து இப்ப 3-4 பேரா இருக்காங்க. வந்து திராவிடர் கழகம் தனியா இருக்கு, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இருக்கு, வந்து திராவிடர் விடுதலை கழகம் தனியா இருக்கு. ஏறக்குறைய 3 பேரா இருக்காங்க. இப்ப மதுரையில இன்னொருத்தரும் கூட தனியா ஒரு இயக்கத்தை நடத்துறாங்க. அவங்க ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா நடத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்க இவங்களெல்லாம் அங்கீகரிக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு. பெரியார் சுய சிந்தனையாளர், அதனால அவருக்கு முன்னோடிகளையோ மத்தவங்களையோ அங்கீகரிக்கிறது பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து தமிழ் இந்து நாளிதழ்ல ஒரு கட்டுரை வந்து திருவிக்கா மறைந்த போது ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது திருவிக்கா சொன்னது தமிழர் தலைவர் பெரியார் அந்த இது புத்தகம் இருக்குல்ல, சாமி சிதம்பரனார் எழுதின புத்தகத்துல, திராவிடர் கழகம் வெளியிட்ட புத்தகத்திலே இருக்கு. சன்மார்க்க இயக்கத்தில் இருந்துதான் சுயமரியாதை இயக்கம் தோன்றியது, அதற்கு தாய் நான், தந்தை பெரியார் அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்காரு. ஏன் அப்படி எழுதுறாருன்னா, அந்த 26ல நீதி கட்சி மாநாடு, 27ல நடந்த மாநாட்டுல தனியா சன்மார்க்க சங்க மாநாடுன்னு தனியா ஒன்ன வந்து பெரியார் தான் நடத்துறாரு. அதுல இருந்துதான் இப்படியான ஒன்ன வந்து இது பண்றாரு. ஏன்னா அந்த தொடங்கும் போது அவருக்கு அப்படியான ஒரு யோசனைகள்லாம் இருந்திருக்கு. ஆனா இப்ப அது வந்து சில நூல்கள்ல பதிவாயிருந்தாலும், ஆனா அது கேட்கும் பொழுது பெரியார் தொண்டர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கடுமையான வந்து வருத்தம், கோபத்தை எல்லாம் ஏற்படுத்துற ஒன்னா இருக்கு. ஏன்னா பெரியார் ஒரு சுய சிந்தனையாளர், பெரியார் தானா வந்தவர், அவர் எப்படி அதுல இருந்து வர முடியும்? என்கிட்ட கேள்வி கேட்டவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு சமய இயக்கம், அதுல இருந்து எப்படி பகுத்தறிவு இயக்கம் ஒண்ணு வர முடியும் அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. இது வந்து அவங்களுடைய கேள்வி. ஏன்னா இந்த பெரியார் செஞ்ச ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து எல்லாரும் சொந்தமா சிந்திச்சு நீங்க முடிவு பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்ப இவங்க சொந்தமா சிந்திக்கிறத விட்டுட்டு பெரியார் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே அதை லிட்ரலா மீன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது வந்து சிக்கலாகுது. நம்மோட இப்ப தமிழ் பரப்புல தமிழ் மொழியில எழுதுற இன்டலெக்சுவல் இதுக்கு இப்ப ஏற்கனவே பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க ஆராய்ச்சி பண்றாங்க, இது பண்றாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே இந்த தடைகள் இருக்கிறதுனால அதனுடைய முன்னோடியான இயக்கங்கள் அவங்க கிட்ட இருந்து இவங்க என்ன பெற்றுக்கிட்டாங்க, எப்படி முன்னேறி போயிருக்காங்க அப்படிங்கறத பற்றி அவங்க பார்க்க விரும்பல. இப்ப அது இல்லாம இப்ப SVR போன்றவர்கள் எல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருந்து பெரியார் இயக்கத்தை பற்றி தமிழ் இதுல வந்து ஆராய்ச்சி பண்ணவங்க இருக்காங்க. அவங்களுமே இந்த முன்னாடியான இயக்க காலகட்டம் பற்றி இன்னும் தொடர்ச்சியா நம்ம இதுல ஆய்வுகள் நடக்கல. ஆங்கிலத்திலயுமே வந்து ஆன்டிகாஸ்ட் மூவ்மெண்ட்டை பத்தி தொடர்ச்சியான இதை பற்றி ஒரு ஆல் இண்டியா இது பார்வை ஒண்ணு இருக்கு. அகில இந்திய அளவுல இப்படி எப்படி முன்னோடிகள் என்ன இருந்தாங்க, பின்னாடி எப்படி மாறி வந்திருக்குங்க. குறிப்பா மகாராஷ்டிராவில நடந்திருக்கிற மாதிரியான ஆய்வுகள் நமக்கு நடக்கல அப்படிங்கிறது உண்மைதான். நம்ம ஊர் பகுதிகளில் இப்ப மற்ற என்னென்ன அவரு அக்னாலேஜ் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருக்கலாம், அவர் சொந்த கருத்தாவை கூட சொல்லியிருக்கலாம். ஆனா அவருடைய சிந்தனையினுடைய வேர்கள் என்ன அப்படிங்கிற கேள்விகளை கேட்டுக்கிட்டு நம்ம ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. சிந்தனையினுடைய வேர்கள் நமக்கு தெரியாதது, அதை பற்றி கவலை இல்லாதது போலவே அதனுடைய வளர்ச்சிகள் பற்றியும் அதை எப்படி முன்னெடுத்துக்கிட்டு போறதை பத்தி நமக்கு கவலைகள் இல்லாம இருக்கு. அதை சும்மா அதை வச்சுக்கிட்டு பாதுகாப்பு ஒரு மோசமான இது. நாய் வாயில் கிடைத்த தெங்கம்பழம் போல் அப்படின்னு நாலடியார் ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம பெரியாருங்கிற ஒரு பெரிய சிந்தனையாளரை என்ன பண்றோம்னு சொன்னா அப்படியே உருட்டிக்கிட்டே திரியிறோம். அது வந்து ஒரு பிரச்சனையோ அப்படின்னு தோணுது. மற்றபடிக்கு வந்து அவர் 100% சரியானவரா அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து இந்த முழு நிறைவு, பேரறிவு அப்படிலாம் சொல்றாங்க, இதெல்லாம் கடவுள் தன்மைகள். இதெல்லாம் இருக்க முடியுமா? அது மனுஷன்னா தப்பு செய்வான், தவறு செஞ்சுதான் சரியானதை செய்ய போவான், இல்ல தவறுகள் இருந்து படிப்பினைகள் பெற்றுக்கிட்டு சரியானதை செய்வான். தவறு அப்படிங்கிறது மனித இயல்பு. பெரியார் வந்து சிடுசிடுப்பானவரு, கஞ்சத்தனமானவரு. அவரு உண்மையாலுமே அவருடைய தனிப்பட்ட குணநலன்கள் எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா வச்சுக்கீங்களேன், அவர் கூட எப்படி மனுஷங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான்.
ஏன்னா அவ்வளவு வந்து நான் அந்த குறிப்பா அவருடைய அந்த திருமணம், பெரியாருக்கு மணியம்மையாருக்கு நடந்த திருமண சமயத்துல நடந்த எல்லா விவரங்களையும் படிச்சு பாருங்க. அவ்வளவு சீரியஸான பிரச்சனையா இருக்கு. அண்ணா வந்து அவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாரு. இதே மனிதர் தான் 67க்கு பின்னாடி என்ன பண்றாரு, அண்ணா மாதிரியான ஒரு பெரிய இது யாருமே இல்ல, எவ்வளவு ஒரு நல்ல பிள்ளையா இருக்காரு, இது பண்றாரு, இவருதான் தென்னாட்டு, எல்லாரும் தென்னாட்டு காந்தின்னு சொல்லும் போது போய் திட்டுறாரு. என்ன தென்னாட்டு காந்தின்னு சொல்லிட்டு இருக்க, இவரே காந்தியை பயங்கரமா புகழ்ந்து பேசியிருக்காரு. ஆனா காந்தின்னு சொல்லக்கூடாது, புத்தர்னு சொல்லு, தென்னாட்டு புத்தர்னு சொல்லு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இப்போ ஒரு மனிதரை வந்து விமர்சிக்கிறதுக்கும் புகழ்ந்து பேசுறதுக்கும் கூட காந்திய வடநாட்டு அண்ணான்னு சொல்லுங்கடா அப்படி சொல்ல வர நினைச்சேன். இல்ல, நீங்க காந்தி நாடுன்னு பேர் வைக்க சொல்றாரு, இன்னொரு நேரத்துல தென்னாட்டு காந்தின்னு ஏன் சொல்ற, இன்னொருத்தரை திட்டுறாரு. நீங்க அவர் வந்து அவர் ஒரு மனிதர், அவர் தொடர்ச்சியா சிந்திக்கிறாரு, செயல்படுறாரு, சரி தவறுகளை செய்யறாரு. அரசியல் மூவ்மெண்ட்ங்கிற வகையில வந்து அவர் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு, அவர் வெறும் அவர் உருவாக்குற சூழல்கள் மட்டும் இல்ல, மற்ற மனிதர்கள் சேர்ந்து எல்லாரும் உருவாக்குற சூழல்கள் இருந்தது. அதனால அவரு வந்து தனக்கு ஜஸ்டிபிகேஷன் பண்ணிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொல்ல போனா 65 வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது அவர் எடுத்த நிலைப்பாடாகட்டும், காமராஜர் ஆதரவு நிலைப்பாடுகள் பல இடங்கள்ல கேள்விக்குறியான போது அவர் வந்து வச்ச விமர்சனங்கள், இதெல்லாம் பயங்கர பிரச்சனையா இருந்தது. இப்ப நம்ம பெரியாரோட ரைட்டிங்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பெரியாரோட ரைட்டிங்ஸை மட்டும் தானே பார்த்துக்கிட்டு அவர் என்ன பேசியிருக்காரு. ஆனா பெரியார் மூவ்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றதையும் கன்சிடர் பண்ணீங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப முக்கியமா சொல்ல போனா 56 ரொம்ப பெரிய போராட்டம், அரசியல் சட்ட எரிப்பு போராட்டங்கிறது ரொம்ப பெரிய போராட்டம். அந்த பெரிய போராட்டத்துல இவர் ஆதரிக்கிற ஒரு அரசாங்கம் தான் இவருடைய இயக்கத்தை சேர்ந்தவங்கள 10,000கணக்கான தொண்டர்களை சிறையில பிடிச்சு பட்டுறாங்க, சிறையிலேயே இறந்து போறாங்க. சிறையில மருத்துவ வசதியோ மருத்துவ கிடைக்காம இறந்து போறாங்க. சிறையில இறந்து போனவங்களை அவங்களை வெளியில கொண்டுட்டு வந்து நல்லடக்கம் செய்ய விடாம தடுக்கிறாங்க. இவ்வளவு கடினமான பிரச்சனைகளை எதிர்த்து சண்டை போட்டு அவங்களுடைய வந்து உடல்களை வாங்கி வெளியில கொண்டு வந்து அடக்கம் செய்யறாங்க. இந்த சமயத்துல மணியம்மையார் எழுதின ஒரு இது இருக்கு, எல்லாரும் மத்தியிலும் கடுமையான கோபம் இருக்கு, நம்ம காமராஜர் ஆட்சி இப்படி எல்லாம் ஆதரிக்கிறோம், ஆனா நமக்கு மேல இவ்வளவு அடக்குமுறைகள் நடக்குது, நம்ம ஆதரவு எல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல மணியம்மையார் எழுதின ஒரு தனியான தலையங்கமே ஒண்ணு இருக்கு. இதை நம்ம எப்படி, நம்ம எதுக்காக ஆதரிக்கிறோம், எதுக்கு எதிர்த்து போராடுறோம், நம்ம ஆதரவுங்கிறது எது, போராட்டங்கிறது எது, நம்ம இது புரிஞ்சுக்கணும். நம்ம ஆதரவு தர்றதுனாலேயே ஒரு அரசாங்கம் நம்ம மேல சாஃப்டா நடந்துக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை, நடந்துக்காது. அரசியல் ரீதியான ஆதரவுகளும் அரசியல் ரீதியான போராட்டங்களும் என்ன அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பாங்க. அதனால பெரியாரை கடந்தும் பெரியாரோட எழுத்துக்கள் இது எல்லாத்தையும், மற்ற பெரியார் இயக்க தொண்டர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கு வந்து அவருடைய குறைபாடுகள், இயக்கத்தினுடைய குறைபாடுகள், சரி தவறு இது எல்லாத்தையும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப வந்து நம்ம இன்னும் அந்த இதுலயே இல்லை. நம்ம வந்து அந்த ஒரு இயக்கத்தை சீரியஸா படிச்சு புரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்ன போகிறதுக்கான ஒரு வழிமுறைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான தீவிரமான எண்ண ஓட்டம் நமக்கு இல்லாம இருக்கும். சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒண்ணு வந்து பெரியாரை டிஃபெண்ட் பண்ற மாதிரி மட்டும் இல்லாம, இப்ப நம்ம வந்து இங்கெங்கெல்லாம் குறைகள் இருந்திருக்குது, இங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசணும்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்ப யாராவது கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பெரியார் போட்டா கண்டிப்பா கேட்க வருவாங்க நிறைய பேர். சரி என்னடா வம்பளுக்கலாம், எங்க வந்து குறை இருக்கு கண்டுபிடிக்கணும் வருவாங்க. சோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நியாயமான டிஸ்கஷனா இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு. நம்ம சொன்ன மாதிரி இதுல அந்த சீரீஸ் நம்ம பண்ணுவோம், பெரியாரோட லைஃப், அப்பதான் இன்னும் அந்த கான்டெக்ட் புரியும். ஒவ்வொரு கிரிட்டிசிசம் எதுக்கு வருது, அந்த அங்க என்ன கான்டெக்ட் இருந்துச்சு அதெல்லாம் புரியும். நம்ம வந்து ஒரு சீரீஸ் பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம். நன்றி தோழர், 2 பேருக்கும் ஜாயின் பண்ணதுக்கு. நிறைய டைம் கொடுத்திருக்கீங்க, நன்றி. சூப்பர், நன்றி. பை பை. பை பை.